Hi everyone. Yes. Welcome to Vedantu channel பசங்களா. Music. Yeah. Done. Okay. யா ஸோ எல்லாருமே லைக் நம்ம எல்லாருமே ஜேஇ பார்க்குறோம் ஓகேவா நீங்கள் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சின்சியர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரேஸில் நிறைய டைம் நம்ம கிவ் அப் ஆகும் நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் கூட சேர்ந்து இது எப்படி மேனேஜ் பண்ணுறது எந்த ஐடியாவும் கிடையாது கரெக்டாக ஸோ நீங்கள் முழு மனசாக இதை நான் வந்து பண்ணுறேன் ஸோ ஸ்கூல் போனால் கூட இஃப் யூ ஆர் சீயிங் லைக் ஸ்கூல் போயிட்டு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க யூ ஜஸ்ட் லைக் நம்மளுக்கு வீக்லி 1 hour 1 day இருக்க போது அந்த 1 dayல நம்ம 2 போர்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிற சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க ஸோ ஒரு இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபுல்லாக ஒன் ஷாட்டில் முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு வீடியோ தான் பார்த்தா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லாக முடிச்சிட முடியும் ஸோ தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் தெரியணும் கான்செப்ட் தெரியணும் அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்டே போக முடியும் இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதை சைட் பை சைடாக நம்ம இதுவும் சேர்ந்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயங்கரமாக மெமரைஸ் ஆகும் ஸோ ஜேக்கு படித்த மாதிரி இருக்கும் அட் தி சேம் டைம் பப்ளிக்குக்காக படித்த மாதிரியும் இருக்கும் ஓகேவா பசங்களா எஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம் வாட் இஸ் இட் ஸோ அயோட்டா அண்ட் பவர்ஸ் ஆஃப் அயோட்டா பத்தி பேசிட்டு இருக்கோம் தென் டிஸ்கிரைப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க எப்படி இருக்கும் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்ஜிப்ராஸ்லாம் என்னது ஸோ அதோட அடிஷன் என்ன சப்ராக்ஷன் என்ன இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம் அண்ட் கூடவே கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எப்படி எடுப்பீங்க இது எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் ஆர்கன் பிளெயின் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கிராஃபிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும் ஸோ இந்த கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் வரைஞ்சிங்கன்னா அது எப்படி இருக்கும் அது எல்லாமே பேசுகிறது தான் ஆர்கன் டயக்ராம் ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வேறு ஃபார்மேட்டில் படிக்க போகிறீங்க அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஜேஇ கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது ஓகேவா பசங்களா அண்ட் திஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி டன் ஸோ இந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ணாலே நம்ம ஜேஇ போர்ஷன்ஸ் கவர் பண்ண மாதிரி ரைட்டடா பசங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா பிஃபோர் தட் ஸோ நீங்கள் ஜேஇயில் உங்களால் அஃபோர்ட் பண்ணி நான் ஜேஇ பார்த்துக்காக முழு மனசாக வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான விஷயம் தான் இது ஸோ வேதாந்தில் நம்மளுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் மோஸ்ட்லாக இருக்குது அது கூடவே மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி சென்ட்ரல் சிட்டிஸில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த சென்ட்ரல் சிட்டிஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அண்ட் யூ ஹாவ் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது உன்னோட எய்மாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஜேஇயை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஜேஇ படித்தாலே ஸோ ஜேஇக்குள்ளே போக முடியலனாலும் பரவாயில்ல ஜேஇ ரிலேட்டடாக வேறு எந்த ஃபீல்டுக்கு ஜேஇயை தாண்டி நிறையா இருக்குது அது எல்லாத்துக்குமே பேஸ் ஜேஇயாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஜேஇ எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு வி நீட் சம் கோச்சிங் ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கைடன்ஸ் வேதாந்து சேனல் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ மற்ற சேனல்ஸுக்கும் இவங்களுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைடாக உங்களுக்கு சொல்கிறோம் ஓகேவா அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 100% யூ ஹாவ் அ கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக ரேங்க் வாங்க முடியும் கேரண்டியாக சொல்ல முடியும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொல்ல முடியுது சரிங்களா இது கூடவே உங்களுக்கு ஏதாவது சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஜேஇ இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு யாரும் இல்லை ஸோ ஒரு பயங்கரமான ஸோ 100 ஹார்ஸுக்கு மேலே உங்களுக்கு டீச் ஆக போகுது லெக்சர்ஸ் எல்லாமே 100+ ஹார்ஸாக இருக்க போகுது அது கூடவே அகாடமிக் மென்டார் இருக்க போகிறாங்க ஷீ வில் பி லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் அவங்க எல்லா சப்ஜெக்டோட நாலேஜும் இருக்கும் ஸோ தட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக ஒரு டீச்சர் இருப்பாங்க அண்ட் கூடவே 24/7 யூ ஹாவ் அ டவுட் செக்ஷன் சால்விங் அண்ட் யூ ஹாவ் ஹை ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இந்த கிளிக்கர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா உன்னை கிளாஸில் பயங்கரமாக என்கேஜிங் பண்ணி வச்சிருக்க போகுது இந்த 4 விஷயங்களும் இருக்கிறனால தான் கேரண்டியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல வரும் ரைட்டா ஸோ இப்போ சீட்ஸ் பயங்கரமாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு நீங்கள் இதில் பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஜஸ்ட் ஒரு விசிட் கொடுத்து போய் பாருங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இதோட ஃபீஸஸ் எல்லாமே டிஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு 90%க்கு மேலே ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு ஐவிஎஸ்டி அப்படிங்கிற டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் ஓகேவா பசங்களா எஸ் ஸோ வாட் அபவுட் திஸ் ஆஃப்லைன் சென்டர்ஸ் அண்ட் என்கொயரி நம்பர்ஸும் இருக்குது ஸோ உங்களால் போக முடியலனாலும் என்கொயரி பண்ணி கேட்க முடியும் ஸோ ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது சரிடா பசங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நார்மலாக ஒரு நம்மளோட 12th போர்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகே எஸ் இது எங்கேருந்து மேம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பாசிபிளா மாத்துற கேஸ் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்ட்டா சொல்லப்போனா. ஸோ இந்த அயோட்டாவ பத்தி பேச்சு வரக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து நார்மலா ரியல் நம்பர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், x² + 1 = 0. ஸோ தட் இஸ் x² = -1. இந்த ஒரு சிஸ்டமுக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். கரெக்ட்டா? ஒரு சயின்டிஸ்ட் வந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஏன் இதுக்கு சொல்யூஷன் இல்லன்னு யோசிச்சு பார்த்தாரு. பியாண்ட் தி லிமிட் அவர் யோசிச்சு பார்த்தாரு. யோசிச்சு பார்த்து ஒரு விஷயத்த டர்மும் பண்றாரு. ஓகேவா? எஸ். ஸோ ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் நம்பர் நெகட்டிவ்ல இருக்காது. விச் மீன்ஸ் x is equal to square root of -1. அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியல. ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு தான் இது வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். ஆனா ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு கூட நம்மளால ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த நெகட்டிவை டினோட் பண்றதுக்குன்னு எனக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கணும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை டேர்ம் பண்ணாங்க. எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அன்னோன் கான்ஸ்டன்ட்டை உள்ளே கொண்டு வருவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மைனஸை ரூட்குள்ளே இருக்கிற மாதிரி டினோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு வேரியபிள் இருக்குது. தட் இஸ் கால் ஐ. சரியா? இது இமேஜினரி. இது என்னவா இருக்கும் தெரியாது. இதோட வேல்யூ என்னது சத்தியமா நம்மளுக்கு தெரியாது. பட் இமேஜினரியா அது டேர்ம் கொடுத்து, ஸோ இமேஜினரியா ரியல் நம்பர்ஸை தாண்டியும் இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னு அதுக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு வே தான் இந்த இமேஜினரி நம்பர். சரிங்களா? ஸோ இந்த இமேஜினரி நம்பர்ஸ் வரும்போது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று உருவாச்சு. ஓகேங்களா? எஸ்டா பசங்களா? ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி அப்போ ஐங்கிறது என்னன்னா √/-1. √/-1 டினோட் பண்றதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு. தட் இஸ் ஐ. கரெக்ட்டுங்களா? அப்போ I² என்னது? I² வேல்யூ -1. ஓகேவா? சும்மா ஐனா இப்போதைக்கு ஐனே வச்சுக்கலாம். ஐ வந்து √of-1 எங்கேயும் போட்டுறாத. ஏன்னா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஐ மீன்ஸ் திஸ் ஐ ஜென்ரலி. ஓகேவா? ஆனால் I² வேல்யூ இட் இஸ் -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்போ I³ வேல்யூ என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, I³ எப்படி எழுதலாம்? I × I². கரெக்டா? ஸோ தட் I² வேல்யூ உனக்கு தெரியும். ஸோ I × -1 தட் இஸ் -I. கரெக்டாடா பசங்களா? நெக்ஸ்ட் பாருங்க I⁴. I⁴னா I² × I², -×−+1. ஓகே? I⁴. ஸோ I⁴ வரைக்கும் உனக்கு ஆன்சர் தெரியும்ல. ஸோ சேம் I⁴ சேம் -1 கிடைக்கும். I⁴ போட்டிங்கன்னா சேம் -I கிடைக்கும். ஸோ இது ஒரு ரொட்டேஷன். அப்போ ஐக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் ஆன்சர் என்னமோ 4 ஆன்சர் தான். அதுதான் கீப் ஆன் ரிப்பீட்டிங். கரெக்டா? யாடா பசங்களா? அந்த 2 ஆன்சர், இந்த 4 ஆன்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐன்ற ஒரு ஆன்சர், -1ன்ற ஆன்சர், -iன்ற ஆன்சர் அண்ட் +1ன்ற ஆன்சர். இந்த 4 ஆன்சர் தான் திருப்பி பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த 4 பேத்துல யாராவது ஒருத்தங்க தான் ஃபைனல் ஆன்சரா வருவாங்க. ஓகே? ஸோ இந்த ஃபைனல் ஆன்சரை கொடுக்கறக்காக வி ஹாவ் அ தியரம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனல் ஆன்சரை கொடுக்கறக்குன்னே வி ஹாவ் அ தியரம். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்ஸ்ல இது வந்து டிஃபைனே பண்ணல. ஸோ இது ரியல் நம்பர் சிஸ்டம் கிடையாது. இது ரியல் நம்பர் சிஸ்டத்தை தாண்டி பேசுறது. அதை தான் அயோட்டா விச் மீன்ஸ் ஐ அப்படின்னு சொன்னாங்க. ஐயோட வேல்யூன்னு √/-1. ஓகேங்களா? ஸோ இதோட பவர்ஸை பற்றி பேசணும். கரெக்டா பசங்களா? ஸோ I⁴ ஐ. I² வேல்யூ என்னது? -1. I³ வேல்யூ என்னது? -I. I⁴ வேல்யூ 1. ஓகேங்களா? I⁴. ஸோ ஐக்கு பவர் 5 எடுக்கணும். ஸோ ஐக்கு பவர் 5 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் வாட் இஸ் இட் மைனஸ். ஸோ திருப்பி இதே தான் ரிப்பீட் ஆகும். சரி, திருப்பி இதே வேல்யூ ஐ, இதே -1, இதே -I அண்ட் திஸ் இஸ் +1. ரைட்? ஸோ இது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டாடா பசங்களா? ஸோ மொத்தத்தில் எந்த ஆன்சர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது? கேன் யூ see it? ஸோ ஐ பவருக்கு மொத்தம் இருக்கிறதே 4 ஆன்சர்ஸ் தான். நான் சொன்னது தான். வாட் ஆர் த ஆன்சர்ஸ்? இஸ் ஐ, -1, -I அண்ட் +1. இந்த 4 ஆன்சர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஆனால் யாருக்கு எந்த கேஸ் வருது அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டா? ஸோ இது 4k + 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஸோ 4க்கு மேலே 4ஓட ஸ்டாப் ஆயிருது. 4க்கு மேலே தான் இது ரிப்பீட்டேஷனே ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டுங்களா? ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களோட ரிமைண்டர். கரெக்டா? ஸோ 4k + 1னா இது I⁴ 4k + 1 I⁴ மட்டும் எழுதிக்கலாம்.
ஆர் மட்டும் எழுதிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸையும் பவர்ஸை ஒவ்வொருத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணி யார் ரிமைண்டரோ அதை வச்சு அந்த பவர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பிகாஸ் ஸோ யாரோட 4 ஆன்சர் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ -1 லைக் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 பேர் தானே. ஸோ அந்த பவர் 1 2 3 4 அவங்களோட பவர் 1 2 3 4 இருந்தாலே நம்ம அவங்களோட வேல்யூ கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பெரிய பெரிய பவர்ஸ் வருது அப்படின்னா அந்த பவர்ஸை இந்த நம்பருக்கு நீங்க ரெடியூஸ் பண்ணும். 1 2 3 4க்கு ரெடியூஸ் பண்ணும். விச் மீன்ஸ் இதெல்லாம் யாரு 4ஆல் டிவைட் பண்ணா கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் தான் இந்த 1 2 3லாம். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் எல்லா பவர்ஸையும் 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸை மட்டும் நீ எழுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, when your r is 1 அப்படின்னா i கிடைக்கும். when your r is 2 அப்படின்னா -1 கிடைக்கும். when your r is 3 அப்படின்னா -i கிடைக்கும். when your r is 4 அப்படின்னா +1 கிடைக்கும். சரிடா பசங்களா? இதுதான் வேல்யூஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் iota. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எஸ், டன். வாட் இஸ் இட்? i power 57. ஓகேங்களா? i power 57னா 57 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணும். கரெக்டுங்களா? 57 4 டேபிளில் வருமா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகுது. விச் இஸ் 56 நம்மளுக்கு 4 டேபிளில் வரும். கரெக்டாங்களா? இப்போ 56க்கும் 57க்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கு? ஒரு டிஃப்ரென்சஸ் தான். அப்போ நீங்கள் ரிமைண்டர் போட்டிங்கன்னா இது i power 1. i power 1ஓட ஆன்சர் i. ஓகே, செகண்ட் சம் பாருங்களேன். செகண்ட் சம் என்னது? i power 29. i power 29னா 28 is divided by 4. இப்போ 28க்கும் 29க்கும் எவ்வளோ ரிமைண்டர் வரும்? ஒரே ஒருத்தங்க ரிமைண்டர். ஸோ இதோட ஆன்சர் i. i power 101. கரெக்டுங்களா? i power 101. ஸோ 101 வந்திருக்கு அப்படின்னா அந்த 101 4ஆல் டிவைட் பண்ணோம். 100 4 டேபிளில் வரும். அப்போ 101னா இன்னும் ரிமைண்டர் ஒரே ஒருத்தங்க தான். ஸோ தட் ஆல்சோ i. சரியா? அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? i + 1/i கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சின்ஸ் இது வந்துட்டு ரியல் நம்பர்ஸ்ல இல்லை, இட் இஸ் பியாண்ட் தட். ஸோ ரேஷனல் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல எப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டினாமினேட்ல வராத மாதிரி எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த i வந்திருக்கு அப்படின்னா இங்க வரக்கூடாது i. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மேலே மல்டிபிள் ஆச்சுன்னா ஐ கேன்சல் ஆக முடியும். ரைட்? ஸோ மல்டிபிள் இன்ட்டு மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் i plus i divided by i square. ஏன்னா i squareோட வேல்யூ -1. ஸோ சேஞ்ச் இட். i minus of i which is 0. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னடா பசங்களா? 0. ஓகேவா? i 1 plus 1/iனா இட் இஸ் 0 தான் ஆன்சர். காட் இட்? வாட் அபவுட் திஸ் கேஸ்? இங்க பாருங்க, இது இந்த கேஸ். ஓகே, ஒரே நிமிஷம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். C option. Please check into the C option. Root over -1 ஓட வேல்யூ என்னடா பசங்களா? I. Root over -1 ஓட வேல்யூ என்னது? I. சரியா? ஸோ அந்த i தொகை இங்க போடுங்க. அப்போ -i power 4n plus 3. ஓகேங்களா? பிளஸ் i power 41 plus i power -257 whole raised to power 9. ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாட் இஸ் இட் பசங்களா? 4n plus 3. ஓகேவா? 4n plus 3னா அது பார்க்க எப்படி இருக்கு? 4ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைண்டர் 3 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? 4n plus 3னா என்னது? இது ஒரு ஈக்குவலியன் லெக்மா, டிவிஷன் லெக்மா மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் PQ plus R ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ ரிமைண்டர் என்னது? அந்த 3 தான் ரிமைண்டர். ஸோ இதோட ரிமைண்டர் என்னது? 3. அப்போ -i power 3. ஓகே, பிளஸ் i power 41. 40 வந்து 4 டேபிள்ல டிவைட் ஆகும். அப்போ இன்னும் ஒரே ஒருத்தங்க தான் ரிமைண்டர். ஸோ i ஸ்கொயர். i ஸ்கொயர் i. ஓகே, யா i just i பிளஸ் இவங்க என்னடா பசங்களா? 257. 257க்கும் 4க்கும் என்ன ரிமைண்டர்? ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன மைனஸ்ல இருக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. இது இப்படி எழுதிக்கோ. ஓகேவா? மைனஸ் போகிறோம்.
சரிங்களா? ஸோ 250 56 will be divide by 4 டேபிள். அப்போ இன்னும் ரிமைண்டர் எவ்வளோ? ஒன்னே ஒன்று தான். சரியா? minus I cube plus I plus 1 by I. ஓகேவா? I plus 1 by I யோட ஆன்சரை முன்னாடி தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். கரெக்டா? ஐயும் 1 by ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get 0. சரிடா பசங்களா? ஸோ இதோட ஆன்சர் கம்ப்ளீட்டா 0. இங்க மைனஸை கியூப் பண்ணா மைனஸ் வரும். ஐயை கியூப் பண்ணா ஐ கியூப் வரும். ஐ கியூபோட ஆன்சர் என்ன தெரியுமா? மைனஸ் ஐ. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? இதோட ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு மைனஸ் ஐயா இருப்பாங்க. ஓகேங்களா? இதோட ஃபைனல் ஆன்சர் மைனஸ் ஐ. சாரி, இட் இஸ் பிளஸ் ஐ ஆக்சுவலி. டன் பசங்களா? வாட் அபவுட் தி ஃபோர்த் கேஸ்? ஃபோர்த் கேஸ்ல என்ன சொல்றாங்க? ஐ பார்ட் 2015 பிளஸ் ஐ பார்ட் 2016 பிளஸ் ஐ பார்ட் 2017 பிளஸ் ஐ பார்ட் 2018. இந்த 4 பேத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 4 பேத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ பார்ட் 2015 பிளஸ் ஐ பார்ட் 2016 பிளஸ் ஐ பார்ட் 2017 பிளஸ் ஐ பார்ட் 2018. ஓகேங்களா? இவங்க 4 பேர்த்தோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம், நீங்க இப்ப எல்லாரும் என்ன யோசிப்பீங்கன்னா, ஓகே ஃபடாஃபட் இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸ் எழுதி கண்டுபிடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அவ்வளோ பெரிய ப்ராசஸ் தேவையில்லை. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரியா? ஸோ ஐக்கு 4 பவர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஐ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் 4 பவர்ஸை ஆட் பண்றோம். இட்ஸ் 5 6 7 8. ஓகேவா? யாரா வேணா இருக்கட்டும். ஓகேவா? இந்த பவர்ஸ் எல்லாமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா? அடுத்தடுத்து வர 4 நம்பரா? அதை மட்டும் நீ பாரு. சரியா? அடுத்தடுத்து வர 4 நம்பரா? ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதோட ஆன்சரை நான் சொல்ல மாட்டேன், நான் ரிவீல் பண்ணல. பட் லிசன் டு த கான்செப்ட் ஃபர்ஸ்ட். சரியா? ஐ பார் 5னா இதோட ரிமைண்டர் வந்து ஐ. இதோட வேல்யூ வந்து ஐ ஸ்கொயர். ஸோ -1. இதோட வேல்யூ வந்து -i. இதோட வேல்யூ +1. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகி 0 அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ரைட்டா? வாட் அபவுட் தி பி ஆப்ஷன்டா பசங்களா? பி ஆப்ஷன் என்னது? ஐ பார் எனி அதர் டேர்ம்ஸ். ஓகே, ஏதாவது 4 டேர்ம், எந்த 4 டேர்ம் வேணா இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஸோ 13 14 13 14 15 வேண்டாம், லைக் வேற ஏதாவது சொல்லிட்டா? ஓகே, ஐ பார் 10 பிளஸ் ஐ பார் 11 பிளஸ் ஐ பார் 12 பிளஸ் ஐ பார் 13. ஓகேவா? அடுத்த 4 டேர்ம். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ ஸ்கொயர். ஸோ -1. இதோட ஆன்சர் -i. and இதோட ஆன்சர் +1 and this answer is +i. ஓகேவா? everything get cancel and become 0. கரெக்டாடா பசங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்? ஐ பவருக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் பவர்ஸ்ல இருக்குன்னா அவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 தான் ஆன்சர். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 0. ஓகேவா? அந்த பவர்ஸ் என்னவா வேணா இருக்க போது, அதுக்கு ரிமைண்டர் என்னவா வேணா வந்துட்டு போகுது. சரிங்களா? ஆனா 4 நம்பர் கன்சிக்யூட்டிவா இருக்குன்னா நிச்சயமா அந்த 4 நம்பர்ஸ் 1 2 3 4 தான் வரும். கரெக்டா? அப்ப அவங்க எல்லா பவர்ஸையும் ஆட் பண்ணா 0 தான் கான்செப்ட் வரும். ஓகே பசங்களா? ஓகே லத்திகா, ஸோ யூ கேன் லிசன் டு திஸ் கிளாஸ், ரைட்? டன். அட்லீஸ்ட் ஒரு லிசனர் ஆச்சும் இருக்காங்களே. ஃபைன், சூப்பர்டா பசங்களா. ஸோ அப்போ இது புரிஞ்சிருச்சுல்ல? ஸோ இட் இஸ் நாட் லைக் இது வந்து 0 எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சதுல பசங்களா? யா, இப்போ நாம அப்சர்வ் பண்ணதே ஒரு அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட்டா படிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ சம் ஆஃப் எனி 4 கன்சிக்யூட்டிவ் இன்டெக்ரல் பவர்ஸ். ஸோ இப்போ மீதி 4 பேர், ஓகேவா? 4 இன்டெக்ரல் பவர், 4மே இன்டீஜர் பவர்ஸா கன்சிக்யூட்டிவா இருக்கு. அப்படி இருக்க பவர்ஸோட சம் எல்லாமே 0. ஓகேவா? அப்படி இருக்க பவர்ஸோட சம் எல்லாமே 0. ரைட்டரா பசங்களா? ஓகே, ஸோ கேன் வி செக் ஃபார் திஸ் கொஸ்டின்? இப்போ பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்? சம்மேஷன் அப்படின்னா என்னது? கேக்கு ஒவ்வொரு வேல்யூவா போட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யாரை போடுவீங்க? 1 போடுவீங்க. ஸோ ஓகே, ஐ பார் 1, ஐ பார் 2, ஐ பார் 2 போடுவீங்க. நெக்ஸ்ட் ஐ பார் 3, நெக்ஸ்ட் ஐ பார் 3, ஐ பார் 4, ஐ பார் 5, ஐ பார் 6, ஐ பார் 7, சாரி 3 வந்துடுச்சா? 4 2 டைம் வரணும். ஐ பவர் 5. ஓகே, நெக்ஸ்ட் ஐ பார் 5, ஐ பார் 6, so on. லாஸ்ட்ல என்ன ஆகும்? ஐ பார் 12,
I பார் 13 வரைக்கும் வரும். ரைட்டடா பசங்களா? ஸோ இதில் நீ அப்சர்வ் பண்ணனா உனக்கு என்ன தெரியும்னா இவங்க 2 டைம், இவங்க 2 டைம், இவங்க 2 டைம், இவங்க 2 டைம் அண்ட் 12 கூட 2 டைம் வந்திருக்கும். இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒரு டைம் வந்திருப்பாங்க. சரியா? ஸோ I பார் 1 பிளஸ் I பார் 13. Done. So இந்த I பார் 13 என்னன்னா அதுவும் I தான். ஓகே, அதுவும் I தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 2I. அப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸா இருக்கு. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் 2 டேர்ம்ஸ் இங்க. அப்போ 2 வெளியே எடுத்துக்கலாம். I பிளஸ் I ஸ்கொயர் பிளஸ் I கியூப் பிளஸ் I பார் 4 பிளஸ் so on I பார் 12 வரைக்கும் வரும். கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ நீ யோசிச்சு பாருங்க, why மேம் 2 டைம்ஸ் வருதா? லத்திகா லைக் நீங்க பார்த்து இங்க பாடுறா, இதுக்கு கேக்கு 1 போட்டப்ப இங்க கேக்கு 1 போட்டனா 1 பிளஸ் 1 2. ஓகேவா? 1 போடும் போதே I1 I2ன்னு வந்துருச்சு. அகைன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேக்கு 2 தானே போடணும். ஸோ இங்க நீங்க 2 போடும் போது அகைன் I2 வருது. ரைட்டா? ஸோ I1 அப்ளை பண்ணும் போது இந்த 2 டேர்ம்ஸ் வந்துடும். கேக்கு 2 போடும் போது இந்த 2 டேர்ம்ஸ் வந்துடும். அண்ட் ஐக்கு 3 போடும் போது இந்த 2 டேர்ம்ஸ் வரும். ஸோ இப்படி அப்ளை பண்ணும் போது தான் ஒவ்வொரு டேர்ம்ஸும் நம்மளுக்கு 2 டைம் வருது. யூ காட் இட்? ஸோ அதனால தான் I ஸ்கொயர் நம்மளுக்கு 2 டைம் வந்துருச்சு. ஓகே, யா. ஸோ இப்போ நீங்க எல்லாத்தையும் நவ் யூ ஜஸ்ட் திங்க் அண்ட் சேயா, இது நம்மளோட அப்சர்வேஷனை பொறுத்து தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம என்ன சொன்னோம்? கன்சிகூட்டிவா இருக்க 4 நம்பர்ஸை ஆட் பண்ணாலே 0 வரும்னு சொன்னா. ஓகே, அப்போ ஐல ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் இருந்ததுன்னா அதோட அடிஷன் 0. அதுக்கப்புறம் 5ல ஸ்டார்ட் பண்ணி 8 வரைக்கும் வந்துருச்சு, அதோட அடிஷன் என்னது 0. 9ல ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் வந்துருச்சு, அதோட அடிஷன் என்னது 0. ஸோ இதோட அடிஷன், இதோட அடிஷன், இதோட அடிஷன் எல்லாமே நம்மளுக்கு 0. அப்போ 0 into 2 வாட் இஸ் இட்? அண்ட் ஃபைனல் ஆன்சர் 0. எஸ், குட்ரா. யா, இப்போ 0 தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை நீ யோசிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றணும். இப்போ நம்ம எங்கே ஸ்ட்ரக் ஆகிருப்போம் தெரியுமா? இதை வந்து வேகமாக பண்ணும்போது ஒரு பேர், இவங்களையும் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு எல்லாமே ஒவ்வொரு டைம் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ யார் தனித்தனியா இருக்கவங்களோ ஆக்சுவலி அவங்களே பேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இதுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா பசங்களா? யா. ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வேஷன். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புரிஞ்சிருச்சு. கரெக்டாடா பசங்களா? ஐனா √/-1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ -1 மட்டும் வந்தாதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரா அப்படின்னா இல்ல. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா √/-3ன்னு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? what you will do it? ஸோ √/-3 இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்ற பாருங்க. ஸோ -3னா 3 into -1 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணுவோம். ரூட்ல இருக்குன்னா 2 நம்பர்ஸுக்கும் தனித்தனி ரூட் அப்ளை பண்ணிக்கலாம். யூ கேன் have it 2 different roots. சரிங்களா? அப்போ √/3 into √/-1. ஓகே, இந்த √/-1 நம்ம என்னன்னு சொன்னோம்? ஐன்னு சொன்னோமா? ஸோ இது √/3i. ஓகேவாடா பசங்களா? ஸோ அப்போ √/-3 எப்படி எழுதிக்கணும்? √3 into i or i into √3 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணணும். ஓகே, ஸோ தே ஹாவ் given like this. இங்க பாருங்க, √/-3 √/-5. ஸோ √/-3 தான் நீங்க எப்படி எழுதிக்கலாம்? √3 into iன்னு எழுதிக்கலாம். இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? √5 into iன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலி இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணா √3 √5 மல்டிபிள் பண்ணா √15, ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ். கரெக்டா? அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஓகேவா? இதுக்கு 2 ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு ஸ்கொயர் ரூட்டுக்குமே 2 ஆன்சர்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து +√15 and -√15. இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். ஓகேவாடா பசங்களா? நார்மலி அப்சர்வேஷன் யூ கேன் டூ லைக் திஸ். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே எழுத முடியும், ரியல் நம்பர்லேயே எழுத முடியும். ஓகே, ஸோ √/a into √/b is equal to √ab does not hold when both a and b are negative. ஆக்சுவலி இது என்ன மேம் சொல்ல வரீங்க அப்படின்னா, நாம இப்போ ஸ்பிளிட் பண்ணோம்ல, 2 நம்பர்ஸை ஸ்பிளிட் பண்ணிட்டோம்ல, இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ள 2 நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ ஏபின்னு இருக்கு, நம்ம தனித்தனியா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். கரெக்டா? இது எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னா 2 பேரும் நெகட்டிவா இருந்தா அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? ஏவும் ஒரு நெகட்டிவ் நம்பர், பியும் ஒரு நெகட்டிவ் நம்பர்னா அங்க தனித்தனி ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ண கூடாது. ஏன்னா நீங்க இங்கேயே பார்த்துட்டீங்க 2 பேரும் நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்குன்னா அதுக்கு ஆக்சுவலி 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் கேசஸும் ஈக்குவல் கிடையாது. விச் மீன்ஸ் அப்ப நீங்க உங்க 2 பேர்த்தையும் தனித்தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நாட் அலௌடு. ஓகே,
ஸோ ரூட் ஓவர் ரூட் ஆஃப் ஏபி இன்டூ ரூட் ஆஃப் பி ரூட் ஏ இன்டூ ரூட் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி. இது ஹோல்ட் ஆகாது. இது கரெக்டான கண்டிஷன் கிடையாது எப்போ ஏ அண்ட் பி ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸா இருந்தா. டன்ரா பசங்களா? ஓகே, அவ்வளவுதான் அயோட்டா. ஸோ அயோட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளேயே குதிக்க போறோம். சரிங்களா? எஸ் லத்திகா, அயோட்டா பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் சைன்ஸ் மேம்? யா, ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சைனா இருக்கணும். ஓகேவா? ஏபி ரெண்டு பேரும் வித்தியாசமான சைன்ல இருக்கணும். ஒருத்தங்க நெகட்டிவ் ஒருத்தங்க பாசிட்டிவ்ல இருக்கலாம்னா ரெண்டு பேரும் பாசிட்டிவ்ல இருக்கா. ரெண்டு பேரும் நெகட்டிவ்க்கு மட்டும் இது அலோட் கிடையாது. அவ்வளவுதான்ப்பா. டன், ஃபைன். நெக்ஸ்ட் விஷயம் பாருங்களேன். இது வரைக்கும் அயோட்டோ பார்த்தோம். இனிமே காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இங்க தான் கத்துக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம படிச்ச சிஸ்டமுக்கு பேரு ரியல் நம்பர்ஸ். கரெக்டா? ரியல் நம்பர்ஸ். தட் இஸ் ரியல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? வாட் ஆர் த சிஸ்டம்ஸ் வி ஸ்டடிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர், நெக்ஸ்ட் ஜீரோவை மட்டும் ஆட் பண்ணி ஒரு ஹோல் நம்பர் படிச்சோம். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன படிச்சோம்? இன்டீஜர் படிச்சோம். இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா ரைட்? நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன படிச்சோம்? ரேஷனல் நம்பர்ஸ் படிச்சோம். கரெக்டா பசங்களா? ஆனா ரேஷனல் நம்பருக்கும் இரேஷனல் நம்பருக்கும் தனியா வேற செட். இதுவும் அதுவும் மிங்கிலே ஆகாது. ஆனா இவங்க மொத்த பேத்தையும் சேர்த்தி சொன்னதுதான் ரியல் நம்பர்ஸ். கரெக்டா? This is natural number, this is whole number, this is integer, and this is rational number, this is irrational number, and இது மொத்தமா ரியல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே மொத்தமா ரியல் நம்பர்ஸ்னு சொல்லணும். இப்போ ரியல் நம்பர்ஸ் தாண்டியும் ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? ரியல் நம்பர்ஸை தாண்டியும் we have a system. அந்த சிஸ்டமுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். சரியா? இந்த சிஸ்டமுக்கு பேர் தான் என்னது? காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் நம்பர்ஸ் ஒரு பாகம். ஓகேவா? அப்போ எல்லா ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். ஓகேவா? பட் நாட் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். ஓகே பசங்களா? யா. ஸோ see that இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆல் ரியல் நம்பர்ஸ்னாலே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? எல்லா நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். சரிங்களா? ஆனா எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ்னு சொல்ல முடியாது. we can't state that are not real numbers. அதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல வர எக்ஸெப்ஷன் தான் என்னது? இமேஜினரி பார்ட். ஓகேவா? இமேஜினரி பார்ட். அதனாலேயே காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெண்டு பார்ட்டா மென்ஷன் பண்றாங்க. ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்னு மென்ஷன் பண்றோம் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும். ஸோ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நீங்க எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே எக்ஸ் பிளஸ் ஐஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு பேரும் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். எக்ஸ் அண்ட் ஒய் வேற எந்த நம்பரும் கிடையாது. இது வரைக்கும் நீங்க படிச்ச ரியல் நம்பர்ஸ் தான். ஆனா அந்த ஐ மட்டும் எக்ஸ்ட்ராவா வர்றதுனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காட் இட்ரா பசங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஐ மட்டும் ஜாயின் ஆவறனால இந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னா இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு பேர் என்ன? இமேஜினரி பார்ட். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல் பார்ட். இதுக்கு பேர் என்னன்னா ரியல் பார்ட். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி பார்ட்ஸ்ல போடுவோம் அப்படின்னா இதுக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கும்? ஓகேவா? எஸ் லத்திகா. ஒரு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு டைமென்ஷன்ல மார்க் பண்ணுவோம். கரெக்டா? ஒரே ஒரு ரியல் நம்பர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 அப்படின்னா 1.73 இங்கே வந்து நீ மென்ஷன் பண்ணுவ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5 இருக்க இடத்துல மென்ஷன் பண்ணி பிளாட் பண்ணுவோம். கரெக்டா? ரியல் நம்பர்ஸ். ஒரு ரியல் நம்பரை வந்துட்டு ஒரே ஆக்சிஸ்ல நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்மளுக்கு ரெண்டு டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ரியல் ஆக்சிஸ் ஒன்னா இருக்கணும், இமேஜினரி ஆக்சிஸ் வேற ஆக்சிஸா இருக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை ஆக்சிஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே உன்னால சொல்ல முடியும்? ரெண்டு ஆக்சிஸ் தேவைப்படும். சரியாப்பா? ஸோ ரெண்டு ஆக்சிஸ் இருந்தா மட்டும்தான் இசட் நீ மென்ஷனே பண்ண முடியும். ஸோ இதை நீங்க வந்துட்டு டிரா பண்ணணும். ஒரு ஆர்கன் டயக்ராம் டிரா பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்னு டிரா பண்ணுவீங்க. யா, எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ எக்ஸ் கமா ஒய்னு ட்ரா பண்ணுவோம். ஸோ எக்ஸ் கமா ஒய்ங்கிற பாயிண்ட் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரும் பார்க்க பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். சரிடா பசங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இவ்வளோதான். சரிங்களா மேம்? அப்போ ஒரு ரியல் நம்பர்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா? அப்போ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்படி எழுதுறது? கரெக்டா? காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல எப்படி எழுதுவீங்கன்னா, ஸோ ஒரு ரியல் நம்பர்ஸ் இருக்குன்னா அப்போ அது 3 + i × 0. ஓகேவா? இது ஒரு ரியல் நம்பர் தான். ஆனா இந்த ரியல் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கூட.
எப்படி இதை டினோட் பண்ற? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இமேஜினரி பார்ட் 0. ஓகேவா? அப்ப எந்த நம்பர்ஸுக்குலாம் இமேஜினரி பார்ட் 0வா இருக்கோ அவங்க தான் ரியல் நம்பர்ஸ். கரெக்டா? அப்போ இந்த ரியல் நம்பர்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இமேஜினரி பார்ட் 0வா இருக்க கேஸ் தான் உனக்கு ரியல் நம்பர்ஸா மாறி இருக்கு. ஓகேவாடா பசங்களா? இமேஜினரி பார்ட் 0 இல்லாம வேற ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ல எக்ஸ்ட்ராவா வருது. அவ்வளவுதான். சோ சிம்பிள். சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை டிஸ்கிரைப் பண்ற விதம் இவ்வளவு தாண்டா பசங்களா. ஓகே, சோ இதோட அல்ஜிப்ராவை பார்த்துருவோமா? யா, ஸோ எஸ், ஸோ இந்த பாயிண்ட்டை படிச்சப்போ என்ன சொல்றாங்க? டிஸ்கிரைபிங் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இட்ஸ் அண்ட் இட்ஸ் அல்ஜிப்ரா பத்தி பார்க்க போறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இந்த எக்ஸும் சரி ஒய்யும் சரி ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். அந்த ரெண்டு ரியல் நம்பர்ஸையும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல எக்ஸை வந்து ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸை டிஸ்கிரைப் பண்றது என்னது? ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை ஆர்இ ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்இ ஆஃப் இசட்னா ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அண்ட் இதோட இமேஜினரி பார்ட் அது எப்படி சொல்லுவாங்க? ஐஎம் ஆஃப் இசட். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஐஎம் அப்படின்னு போட்டா அதோட இமேஜினரி பார்ட் மட்டும்தான் அது சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரிமார்க் பாருங்க. whenever y0னா என்னது? ஐயோட கோஎஃபிஷியன்ட் 0வா இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ். ஸோ z இஸ் a purely ரியல் நம்பரா மாறிடும். when your y is 0, sorry x 0, அதாவது இவன் 0வா ஆயிருவான். ஓகேவா? ஐ டேர்ம் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்படின்ற பட்சத்துல அதை பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸ் 0ன்னு போட்டோன்னா அது ஃபுல்லா ஒய் ஆக்சிஸ்ல மட்டும்தான் அந்த பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒய் 0ன்னு போட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபுல்லா எக்ஸ் ஆக்சிஸ் மேலதான் பிளாட் ஆகும். அதனாலதான் இது பியூர்லி ரியல், இது பியூர்லி இமேஜினரி அப்படிங்கிற டேர்மை கொடுக்கறோம். ஓகேடா பசங்களா? எஸ். ஸோ அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போறோம். எப்படி ஒரு ரியல் நம்பர்ஸுக்கு நீ என்னென்ன படிச்சியோ அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு படிக்க போறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சோம். கரெக்டா? அடிஷன் படிச்சோம். ரெண்டு ரியல் நம்பர்ஸோட அடிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி 2nd சாப்டர். ஸோ 2nd ஸ்டாண்டர்ட். கரெக்டுங்களா? 2 + 3 தட் இஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம், இன்டீஜருக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம், ரேஷனல் நம்பர்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். இரேஷனல் நம்பருக்கு அடிஷன் எப்படி ஒர்க் ஆகும், மொத்தமா நார்மலி ஒரு ரியல் நம்பர்ஸுக்கு எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அகைன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கரெக்டா? இப்போ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு அடிஷன் எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும், சப்ராக்ஷன் எப்படி இருக்கும், we are going to see it. சரியாடா பசங்களா? ஸோ வாட் அபவுட் அடிஷன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி பத்தி பேசிக்கலாம். ரெண்டு நம்பர்ஸ் ஈக்குவல். ஓகேவா? ஒரு ரியல் நம்பர்ஸ்ல ரெண்டு நம்பர்ஸ் ஈக்குவல்னா என்ன சொல்லுவாங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா அந்த ஏவும் பியும் ஈக்குவல் நம்பர். கரெக்டா? இது வந்து இப்படி சொல்லிடுவோம். ஆனா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1, இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. Z1 ரெண்டு பார்ட்டா இருக்கும். ஒரு ரியல் பார்ட் இருக்கும், இன்னொன்னு இமேஜினரி பார்ட்டா இருக்கும். Z2லயும் அதே ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். கரெக்டா? இந்த ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவல் அப்படின்னா அந்த ரியல் ஈக்குவலா இருக்கணும், இமேஜினரி ஈக்குவலா இருக்கணும். அப்ப மட்டும்தான் இது ஈக்குவல் டு, இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு. ரைட்டா? ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும். இங்க இருக்க ரியல் பார்ட் தான் இங்கேயும் இருக்கணும், இங்க இருக்க இமேஜினரி பார்ட் தான் இங்கேயும் இருக்கணும். அப்படி ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஆல்டர்னேட்டிவா மாறுச்சுன்னா கூட they are not equal complex numbers. ஸோ ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவலான இருக்கனாலே ரெண்டோட ரியல் பார்ட்டும் சரி, ரெண்டோட இமேஜினரி பார்ட்டும் சரி, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அதனாலதான் அண்டு போட்டிருக்கோம், ஆர் போடல. ஓகே, why we are not using ஆர்? ஆர் ஏன் யூஸ் பண்ணல? ஆர் அப்படின்னா ஒன்னு இது ட்ரூவா இருக்கும், இது ட்ரூவா இருக்கும். கரெக்டா? அண்டு போட்டா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும், அதே கண்டிஷன் தான். ஸோ இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ண முடியும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ ஸ்டேட் தி சம். இன்இக்வாலிட்டிஸ் டஸ் நாட் அக்கர் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆக்சுவலி இன்இக்வாலிட்டிஸ் பார்த்துருக்கோம், ரியல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு பார்த்துட்டோம். இன்இக்வாலிட்டிஸ் எப்போ சொல்லுவோம்? ஸோ இப்போ வந்து 3 is equal to 3, இது ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இதுவே 4ம் 3யும் கம்பேர் பண்றேன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? 11th ஸ்டாண்டர்ட்ல இன்இக்வாலிட்டிஸ் பத்தி படிச்சிருக்கீங்க. கரெக்டா? 4 and 3யும் கம்பேர் பண்ணும்போது 4 greater than 3. ஸோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி சைனை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ரியல் நம்பர்ஸ்ல. ஆனா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல, அதாவது Z1 வந்து Z2ஓட கிரேட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியாது. சரிடா பசங்களா?
ஸோ ஒரு இன்இக்வாலிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் படிக்கல. ஒருவேளை மேபி நீங்க போய் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? ஸோ இன்இக்வாலிட்டிஸ் டூ நாட் அக்கர் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வரைக்கும் அக்கர் ஆனது இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா இது வரைக்கும் இதை ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஓகேவாடா பசங்களா? எஸ், டன். Okay, ஒரு sum பார்த்துருவோமா? Yes. What is the sum saying? If z square plus 3 plus 2i into z plus 1 plus ai is equal to 0 has a real root, then find a. அப்போ a என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இது என்னது? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்டா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல ஏங்கிறது ஐயோட கோஃபிஷியண்டா இருக்கு. அந்த இருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு மொத்தமா இது ஒரு ஈக்குவேஷன் பார்த்தா தெரியுதுல, இட் இஸ் a quadratic equation. அண்ட் இந்த quadratic equationக்கு நிச்சயமா ரெண்டு ரூட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸுமே ரியல் ரூட். ஒரு ரூட் ஆச்சு ரியல் ரூட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஹாஸ் அ ரியல் ரூட். சரியா? ஒரு quadratic equationக்கு எப்படா பசங்களா ரியல் ரூட் அக்கர் ஆகும்? எந்த கேஸ்ல மட்டும் தான் ரியல் ரூட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி when what nature of the roots is greater than, அதாவது nature of discriminant வந்து greater than or equal to 0வா இருக்கணும். கரெக்டா? அப்போ different signs. Yeah. So nature of the roots நம்மளுக்கு greater than or equal to 0வா இருக்கும். nature of the discriminant என்ன பசங்களா? nature of discriminants. So nature of discriminants na ஒண்ணும் இல்ல, b square minus 4ac value. சரியா? So the b யாரு? b என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் b. So 3 plus 2i the whole square. Okay வாடா பசங்களா? And minus 4 into a வந்து 1, c வந்து 1 plus ai. ஓகே, ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணும். ஸோ 4 கூட ஆட் பண்ணிக்கணும். இது வந்து இட் ஹாஸ் அ ரியல் ரூட் அப்படின்னா இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஓகேவாடா பசங்களா? கிரேட்டர் than or equal to 0. ஒன் செக், இங்க ஒரு மாற்றம் இருக்கு. இது நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் வச்சு போட முடியாதுடா பசங்களா. 1 minute. இதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்கல, இந்த நோட்டை தெளிவாக படிங்களேன். ஸோ d greater than or equal to 0 works only if கோஃபிஷியன்ஸும் ரியலாக இருந்தால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். கரெக்டா? ஸோ இதோட கோஃபிஷியன்ட் 1, இதோட கோஃபிஷியன்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதோட கோஃபிஷியன்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுக்கு நீங்கள் இப்படி ஒர்க் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ நீங்கள் என்ன தான் போட்டு ஆகணும்? நம்ம ஜென்ரலாக தான் போய் ஆகணும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு ஒரு நம்பர். ஓகேவா? ஆல்ஃபா ஆர் எக்ஸ்ன்னு. ஓகேவா? எக்ஸ்ன்னு சொல்லி ஒரே ஒரு ரியல் ரூட் இருக்கு. இது ரூட் இஸ் அ ரூட் ஆஃப் திஸ் p ஆஃப் எக்ஸ். ரூட்னா என்னடா ஆகும் பசங்களா? ரூட் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ இசட்டுக்கு பதிலாக அந்த எக்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2i இன்டூ எக்ஸ் plus 1 plus ai equal to 0. Okay வாடா பசங்களா? Yes. Now split it. இது ரெண்டு பேத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ரியல் பார்ட் தனி, இமேஜினரி பார்ட்டாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2ix ப்ளஸ் 1 ப்ளஸ் ai equal to 0. என்ன பண்ண போற? ரியல் பார்ட் தனி, இமேஜினரி பார்ட் தனியா ஸ்ப்ளிட் பண்ணு. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? ரியல் பார்ட் அப்படின்னா ஐயே வராதவங்க இந்த 3 பேர் தான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1. ஓகே, வந்தவங்க இவங்க 2 பேர் தான். அதில் ஐயே காமனா எடுத்துக்கலாம். 2 plus a is equal to 0. கரெக்டா? நம்ம ஒண்ணுமே பண்ணல. என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். கரெக்டா? இது ஒரு ரியல் ரூட். ஆமா ரைட்? ஸோ எக்ஸுங்கிறது ரியல் ரூட். ரியல் ரூட்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்கே இமேஜினரி பார்ட் 0ன்னு அர்த்தம். கரெக்டாடா பசங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்க இமேஜினரி பார்ட் என்னது? 2 plus a 0. ஓகே, அப்போ அந்த 2 plus a நிச்சயமா 0வா தான் இருக்கணும். அப்போ 2 plus a is equal to 0னா a-ஓட வேல்யூ என்னது? -2. ஓகேவா? அப்போ a-ஓட வேல்யூ என்னடா பசங்களா? -2. ஸோ -2. 1 sec, இதுவும் விட்டுட்டோமா?
சாரி 2x x விட்டுட்ட பாறேன். done. okay, so this minus 2x. ஓகேவாடா பசங்களா? இப்போ a தெரியணும்னா அப்ப x ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். x ஓட வேல்யூ நம்மளுக்கு எப்படி தெரியும்? இத சால்வ் பண்ணாதான் x ஓட வேல்யூ தெரியும். so x² plus 3x plus 1. ஓகேவா? இத சால்வ் பண்ணணும். how will you solve it பசங்களா? so by formula method solve பண்ணலாமா? x is equal to minus 3 plus or minus square root of b square minus 4ac. b square na 3 square பண்ணா 9. 9 minus 4 divided by 2. so just root 5. minus 3 plus or minus root over 5 by 2. இதுதான் x ஓட வேல்யூ. அந்த x ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆயிரும், ரைட்? அப்ப a is equal to minus into minus plus 3 plus or minus 5 by 2. அப்ப a க்கு எத்தனை வேல்யூ பசங்களா? a க்கு ரெண்டு வேல்யூ, ஒரு வேல்யூ 3 plus root 5, இன்னொரு வேல்யூ 3 minus root 5. ஓகேவாடா பசங்களா? யா. சோ அப்ப a க்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு? a க்கு மொத்தம் ரெண்டு வேல்யூஸ். so 3 plus or minus root 5. yeah, two values. got it? yes. so இப்ப equality conceptsல இருந்து நம்மளுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கு. சரிடா பசங்க? okay. what about this addition and subtraction? so ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றதும் சப்ராக்ட் பண்றதையும் பத்தி பேச போறோம். so ஆட் பண்றத பத்தி பேசலாமா? okay, so addition and subtraction. addition and subtraction பத்தி பேசுறேன், கரெக்ட்டா? so ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க ஆட் பண்ணனும்னா எப்படி ஆட் பண்ணனும் அப்படினா லைக் டர்ம்ஸ் மாதிரி தான். இது வந்து பாலினாமியல்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்? பார்க்க பாலினாமியல்ஸ் மாதிரி தான் இருக்கும். so x² plus 2x plus 3 இருக்கு. x² plus 2x² 6x plus 9 இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? x² டேர்ம் மட்டும் ஆட் பண்ணுவீங்க, கரெக்ட்டா? and xx terms மட்டும் ஆட் பண்ணுவீங்க. அதாவது லைக் டேர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுவோம், கரெக்ட்டா? அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். சரி, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்றீங்கன்னா ரியல் பார்ட் தான் லைக் டேர்ம்ஸ். அப்ப ரியல் பார்ட் தான் ஆட் ஆகும். இமேஜினரி பார்ட் தான் ஆட் ஆகும். ஓகே? அண்ட் அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் சேம் ரூல். ரியல்லே சப்ராக்ட் பண்ணுவீங்க, இமேஜினரி சப்ராக்ட் பண்ணுவீங்க. எஸ்? ஆமா, அவ்வளவுதான். ஓகேவாடா பசங்களா? டன். ஓகே, வாட் அபௌட் திஸ் ஆன்சர்? அப்ப இதோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் திஸ் ஆன்சர்? 2 plus 3i plus 5 plus 7i. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? yes, anyone. so அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்கடா பசங்களா. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. பர்ஃபெக்ட். so 2வையும் 5வையும் ஆட் பண்ணா 7 and 3i 7i ஆட் பண்ணா 10i. good ரா. what about the subtraction? yeah பசங்களா? so when you thought about subtraction, yes, so 2 ல 1 போச்சுனா 1, ஓகேங்களா? 3 ல இருந்து 2 போச்சுனா 3 minus of minus 2i, it is plus 2i, which means minus இல்ல, it is plus 5i. okay, இதனால தான் யோசிச்சு பண்ணுன்றது. ஓகேவா? 2 ல 1 போயிடுச்சு, 1 தான். see here 3i minus of minus 2i. so what it becomes? which become plus 5i ன்னு மாறும். ஓகேவாடா பசங்களா? so அது நம்மளுக்கு 5i ன்னு சேஞ்ச் ஆகும். so இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, நோ ப்ராப்ளம். யா. so இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி நடக்கும்? மல்டிப்ளிகேஷன், ஓகே, நோ ப்ராப்ளம் பசங்களா. ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ், சரியா? அப்ப இது எப்படி மல்டிபிள் ஆகணும்னா இது நார்மல் ஒரு பாலினாமியல் எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். அடிஷன் சப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் தான் பாலினாமியலுக்கு லைக் டேர்ம்ஸோட தேவைப்பட்டுச்சு, கரெக்டா? மல்டிபிள் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சா?
அதாவது x² + 3x 2x into some x³ + 6 இருக்கு. ஸோ இதை நீங்கள் நார்மலாக மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, லைக் டேர்ம் பார்த்தா மல்டிபிள் பண்ணும் இல்லை, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் கரெக்டா. x² இவங்க கூட மல்டிபிள் பண்ணோம், 2x இவங்க கூட மல்டிபிள் பண்ணோம், இவங்க கூட மல்டிபிள் பண்ணீங்க, இவங்க கூட மல்டிபிள் பண்ணீங்க, மொத்தம் 4 டேர்ம் கிடைக்கும் கரெக்டாடா பசங்களா. அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் ஓகேவா, அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். ஸோ x1 x2 மல்டிபிள் ஆகும். நெக்ஸ்ட் y1 x2 மல்டிபிள் ஆகும், i வரும் ஓகேவா, i y1 x2 கரெக்டா. நெக்ஸ்ட் இவங்களும் மல்டிபிள் ஆவாங்க, பிளஸ் i x1 y2 ரைட். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த 2 டேர்ம் மல்டிபிள் ஆகும், ஐயும் மல்டிபிள் பண்ணா i² அண்ட் i² வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா -1. ஸோ -1 into y1 y2 ஓகேவாடா பசங்களா. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா when you by observation you can find it ஓகேவா. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது அவங்களோட ரியல் பார்ட்டாக யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ரியல் பார்ட்டி இங்கே இருக்க ரியல் பார்ட்டியும் மல்டிபிள் பண்ணால் உனக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இமேஜினரி பார்ட்டியும் மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ரியல் பார்ட். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கூட மல்டிபிள் பண்ணும் போதும் இங்க இருக்க ரியல் பார்ட் இங்க இருக்க இமேஜினரி பார்ட்டோட மாத்தி ஆல்டர்னேட்டிவா மல்டிபிள் பண்ணும் போது மட்டும்தான் இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ரியல் பார்ட்டை மல்டிபிள் பண்ணாலும் சரி, இமேஜினரி மல்டிபிள் பண்ணாலும் சரி, அது நம்மளுக்கு பியூர்லி ரியலா இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இவங்க 2 பத்தி எப்படி எக்ஸாக்டா மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டை எழுதிப்போம். டைரக்டா மல்டிபிள் பண்ணா இப்படி தாண்டா வரும், டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் லத்திகா. டைரக்டா மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு இப்படியே தானே வரும், ஐ ஹோப் ரைட். சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஒரு டைம் செக் அவுட் பண்ணுவோம் ரைட். ஸோ இப்போ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே ரியல் பார்ட் தனி, இமேஜினரி பார்ட் தனி கரெக்டா. இப்போ நம்மளோட ஆன்சரோட ரியல் பார்ட்ல யார் வருவாங்க நான் ஸ்ட்ரைட்டா சொல்லட்டா. ஸோ இங்க இருக்க 2 அண்ட் இங்க இருக்க 3 மல்டிபிள் பண்ணலாம், 2 3s are -6. அதுக்கப்புறம் இங்க இருக்க இமேஜினரி பார்ட் இங்க இருக்க இமேஜினரி மல்டிபிள் பண்ணும் போதே அங்க ஒரு மைனஸ் வந்துடும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஐ மல்டிபிள் பண்ணா ஐ² வேல்யூ -1 காட் இட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 5ஐயும் இவங்களோட கோஎஃபிஷியன்ட், இவங்களோட கோஎஃபிஷியன்ட் 5 இவங்களோட கோஎஃபிஷியன்ட் 2, ஸோ 2 பத்தியும் மல்டிபிள் பண்ணா 10. இதுதான் ரியல் பார்ட். ஓகே, இமேஜினரி பார்ட் எப்படி கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ இங்க இருக்க 5ஐயும் இங்க இருக்க -3யும் மல்டிபிள் பண்ணா -15 ஓகேவாடா பசங்களா. அண்ட் இங்க இருக்க 2ஐயும் இங்க இருக்க 2ஐயும் மல்டிபிள் பண்ணா +4. நோ லத்திகா, ஆன்சர் மாறுது பாருயா. ஓ இதை போட்டிங்களா, டன். ஸோ -16 -11. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ரைட்டடா பசங்களா. எஸ், வாட் அபவுட் திஸ் கேஸ். ஸோ இது 2 மல்டிபிள் பண்றதுக்கு இது 2 மல்டிபிள் பண்ணிக்க ரொம்ப யோசிக்காத சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோ. a + IBU a - IBU ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்க a இங்க இருக்க a, இங்க இருக்க b இங்க இருக்க b, 2 பேத்துக்கும் சைன் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a + b ஃபார்மேட், a - b ஃபார்மேட். a + b into a - b னா தட் இஸ் a² - b². சரிங்களா. a யாரு, a² மைனஸ் பிங்கிற இடத்துல ஐபி இருக்கு. ஸோ ஐபி தி ஹோல் ஸ்கொயர் கரெக்டா. ஐய ஸ்கொயர் பண்ணா -1, அப்போ இங்க இருக்க மைனஸும் உள்ள இருக்க மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ்ஸா மாறிடும். ஸோ a² + b². ஓகேவா. இதை நீ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம்ல திருப்பி ஐ² வேல்யூ -1, அதனால மைனஸும் பிளஸ் ஆயிடுச்சு. நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஒரே இடத்துல மென்ஷன் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் a + b a - b மல்டிபிள் பண்ணும் போது யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் a² + b². சரியா, ஓகேவாடா பசங்களா. எஸ், ஸோ இந்த ஃபார்ம்ல தான் ஞாபகம் வச்சுக்கலாம். டன். ஓகே, ஃபைண்ட் தி smallest positive integer for n for which 1 + i the whole part 2n is equal to 1 - i. கரெக்டா. ஓகேடா பசங்களா, என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 1 + iக்கு யாரை பவரா எடுக்கும் போது நம்மளுக்கு 1 - i அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. ஓகே, ஸோ how will we do it? எஸ்,
அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் இன்டீஜர். அப்ப n-க்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் போடணும். அப்ப 1, 2, 3 அதுதான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஏன்னா பசங்களா என்ன பண்ணலாம்? ஒரே ஏதாவது ஐடியா யோசிங்க. ஒரு 1 மினிட் டைம் குடுக்குறேன். ஏதாவது ஐடியாஸ் யோசிங்க. ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் சம்திங். சரி மேம் இப்படி ப்ரொசீட் பண்ணலாம், அப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஸோ அதுல ப்ரொசீட் பண்ணிட்டு இத ஃபைனலா எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு நான் சொல்றேன். Yeah, பசங்களா, I'm waiting for your answers. Yes, no. சரி ஓகே. நான் பின்னாடி இருக்கிற க்ளூவை காட்டட்டா? ஓகே, க்ளூவும் இல்ல. ஃபைன். வேலை செய்யவே மாட்டேங்குதா? சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க பாரு. ஸோ 1 பிளஸ் ஓகேவா, 1 பிளஸ் ஐக்கு ஜஸ்ட் இப்போதைக்கு 1 போட்டு பாப்பா. 1 போட்டு பார்த்தா தான் என்ன அப்சர்வேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஃபார்முலா கிடைக்கும்? ஆப்வியஸ்லி a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அதே ஃபார்முலா தான். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணா 1, ஐ ஸ்கொயர் பண்ணா -1, அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிளஸ் 2i. ஸோ வாட் இஸ் இட்? ஸோ 1 minus 1 1 1 கேன்சல் ஆயிரும். கரெக்டான பசங்களா? 1 1 கேன்சல் ஆயிரும். எஸ். அப்போ ஓகே, தென் திங்க் இன் தட் வே. சரியா? அப்போ நீங்க இவங்களோட ஐ பவர்ஸை வச்சே யோசிக்கலாம். கரெக்டா? ஐ பார் சம் 2 into n is equal to minus i எப்ப கிடைக்கும்? யாரா பசங்களா? ஸோ நல்லா யோசிச்சு சொல்லு. என்னக்கு நீங்க என்ன போட வந்தா யூ வில் கெட் டெஃபினெட்லி minus i is your answer. எஸ், ப்ளீஸ் செக் அண்ட் சே. ஸோ இப்போ எனக்கு 1 போடுற ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 தான், நாட் -i. கரெக்டுங்களா? ஸோ இது ஏதோ ஒரு பவர்ஸ் தான். ஓகேவா? ஐயோட டெஃபினெட்லி அந்த ஐ பவர் தான் நம்மளுக்கு -i-ஆ வந்திருக்கணும். யாரை பவரா போட்டா வி வில் கெட் தி ஆன்சர். ஸோ 2 போட்டா கிடைக்குமா? நோ. 5 3 போட்டா கிடைக்குமா? 6 ஐ பார் 6 இட் இஸ் ஐ ஸ்கொயர் ஈவன் தோ இட் இஸ் -1 இட் இஸ் நாட் -i. யாடா பசங்க? ஸோ வாட் வி கேன் டூ இட். ஒன் செக். ஐ திங்க் இந்த சம்முக்கு ஆன்சரே இல்லை நினைக்கிறேன். என்னைக்கு நீங்க என்ன போட்டாலும் அது 1 minus i-ஆ ஷிஃப்ட் ஆகுமா? ஓகே, ஒரே நிமிஷம் செக் பண்ணிடலாம். ஓகே, கொஷின்ல சில தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பசங்க. ஓகே, எஸ். ஸோ வாட் இஸ் அ கொஷின் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒரு 2 என்ன மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் ஆன்சர் வரல. ஓகேவா? ஆர் அதர்வைஸ் இந்த கொஷனுக்கு ஆன்சரே இல்லாமல் போயிருக்கும். ரைட்? இங்கே ஒரு 2n வரும். சரியா? இப்போ யோசிச்சு சொல்லலாம். நவ் வி கேன் திங்க் அண்ட் சே. ரைட்? ஓகே, ஒன்றும் இல்லடா பசங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? 1 plus i, yeah, 1 plus i the whole square. என்ன தனியா போட்டுக்கோ, ஸ்கொயர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்ல. அதே மாதிரி 1 minus i the whole square என்ன தனியா அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டா பசங்களா? ஸோ வாட் இஸ் இம்ப்ளைஸ்? ஸோ இட் இஸ் 1 plus 1 minus i plus 2i வரும் ஹோல் பார் n.
இதே சேம் ப்ராசஸ் தான். 1 -1 ஆயிரும். ஆனா -2i வரும். -2i whole power n. 2i whole power n is equal to -2i the whole power n. So what happened பசங்களா? அப்போ நம்மளுக்கு 2 power n cancel ஆயிரும். கரெக்டா? நீ தனித்தனியா பவர்ஸ் எடுத்துக்க முடியும். So 2 power n I power n which is equal to -1 power n 2 power n I power n. கரெக்டா? So 2 power n cancel ஆயிரும். Even I power n கூட cancel ஆயிரும். இதோட வேல்யூ 1. 1 is equal to -1 power n. அப்ப n என்னவா போட்டா நம்மளுக்கு 1 மாறும்? It is even numbers. கரெக்டா? -1க்கு even powers போட தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். Which means even numberல ஃபர்ஸ்டா வரது நம்மளுக்கு என்னடா பசங்களா? ஃபர்ஸ்டா வரது 1 தான். கரெக்டா? 2. அப்ப nக்கு நீங்க 2 போட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 கிடையாது. 2ல. So நீங்க பவர் 2 ரைஸ் பண்ணா மட்டும் தான் அந்த -1 நம்மளுக்கு +1 மாறும். Which means that n is 2 here. ஓகேவாடா பசங்களா? So n நம்மளுக்கு 2ங்கற ஆன்சரை தரும். Done. Okay, fine. Yes. மேம் அப்ப டிவிஷன் எப்படி பண்றது? மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு. யா. No problem. மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு. இப்ப டிவிஷன் எப்படி பண்றது? சரியா? So when we talk about division cases, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை டிவைட் பண்றோம். z1 by z2 is equal to x1 plus iy1 by divided by x2 plus iy2. கரெக்டாடா பசங்களா? So இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை டிவைட் பண்ண போறேன்றப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, இவங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட்ல வந்திருக்க கூடாது. கரெக்டா? ஸோ இது டிவைட்ல வரக்கூடாது அப்படின்னா இவனை என்ன பண்ணணும்? இவங்களை எப்படியாவது நம்பர்ஸுக்கு மாத்தணும். ஓகேவா? ஸோ a plus ib ஒரு நம்பரை we have to change into real number. ஓகேவா? a square some real நம்பருக்கு மாத்தணும். அப்ப நீங்க இது யார் கூட மல்டிபிள் பண்ணா ரியல் நம்பருக்கு மாத்த முடியும்? எஸ், நம்ம முன்னாடி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம். கரெக்டா? கான்ஜுகேட், எஸ் அஃப்கோர்ஸ் கான்ஜுகேட். ஆனால் இந்த இடத்துல லைக் குட்னா கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அது ரியல் நம்பராக மாறும். தட் இஸ் a minus ib கூட மல்டிபிள் பண்ணும். கரெக்டாடா பசங்களா? ஸோ ஓகே ஃபைன். அப்போ z1 plus iy1 divided by z2 plus iy2 into z2 minus iy2 divided by x2 minus iy2. ஓகேவா? மேலுக்கு ரெண்டு பேர்த்தை எப்படி மல்டிபிள் பண்ணும் எனக்கு தெரியும். கரெக்டா? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணும்? x1 x2. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தை மல்டிபிள் பண்ணும். ஐ ஸ்கொயர் பண்ணாலே -1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸா மாறும். பிளஸ் y1 y2 பிளஸ் i இன்டூ y1 x2 மைனஸ் x1 y2 ஹோல் டிவைடட் பை, இங்க என்னடா ஆகும் பசங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர். சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் மீன்? அப்போ இதோட ஆன்சரை சொல்லுங்க பார்க்கலாம். ஃபடாஃபட். அப்போ இவங்களோட ஆன்சரை நம்ம எப்படி எழுதலாம்? டூ பிளஸ் ஐ டிவைடட் பை 1 minus 2i. இது எப்படி எழுத முடியும்? ஸோ 2 plus i divided by 1 minus 2i என்ன பண்ணணும்? 1 plus 2i கூட மல்டிபிள் பண்ணும். ஸோ டினாமினேட்டரோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும். என்னது? 1 square plus 4 square. 4. That is 5. What about this? So 2 into 1, 2. இவங்க ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்ணா -2 கிடைக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பத்தியும் மாற்றி மல்டிபிள் பண்ணோம் i and 4i becomes 5i. எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஃபைனல் ஆன்சர் ஐ மட்டும்தான். ஓகேவாட ஆன்சர்? ஃபைனல் ஆன்சர் ஐ மட்டும்தான் வருது. செக் பண்ணுங்க. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேலே ஒரு 5i, கீழே ஒரு 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இட் பிகம் ஐ. யா, வாட் அபவுட் திஸ் கேஸ் டா பசங்களா? இதுக்கும் அதே பிரின்சிபிள் தான். ஸோ a minus ib divided by a square plus b square. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 1 by a plus ibன்னு சொல்கிறோம்ல, 1 by a plus ibயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அந்த வேல்யூ தான் இவங்களோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாடா பசங்களா? ஸோ இந்த பேர் என்னது? ரெசிப்ரோக்கல் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் a plus ib. a plus ibயோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான் இந்த ரெசிப்ரோக்கல். ஸோ இவங்களையும் மல்டிபிள் பண்ணால் நிச்சயமா 1 தான் கிடைக்கும். அதனால தான். ஓகே? ஸோ யாரை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்குமோ தட்ஸ்
தட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவாடா பசங்களா? யா. ஸோ ஒரு சமூக போலாமா? வாட் இஸ் த சம் சேயிங்? ஸோ இது JEE மெயின் 2020ல வந்திருக்கு இந்த கொஸ்டின். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பேஸ்ட் ஆன் அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா பேஸ் பண்ணியே ஒரு JEE கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இஃப் 1 plus I divided by 1 minus I the whole power m by 2 is equal to 1 plus I divided by 1 minus I the whole power n by 3. ஓகேவா? which is equal to 1. ஓகேவாடா பசங்களா? then the greatest common decider, common divisorனா m and m க்கு காமனா ஒரு நம்பர் மல்டிப்ளைல இருக்கணும். அது யாரு? ஓகேவா? அது யாருன்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. எஸ், how we will do this sum? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆமா, ரைட். ஸோ 1 plus I divided by 1 minus I, இதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. யா பசங்களா, இதோட ஆன்சர் என்னது? 1 plus I into 1 plus I divided by 1 plus 1, that is 2. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா I minus 1 plus 2I divided by 2, that is I. ஓகேவாடா பசங்களா? இதோட ஆன்சர் என்னது? I. ஸோ I power m by 2. I power m by 2. ஓகே. அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? இதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்முக்கும் செகண்ட்ல இருக்கிற டேர்முக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆனால் அதை நீ பார்த்து நோட் பண்ணும். கரெக்டாடா பசங்களா? இந்த டேர்மை நான் எழுதுற பாருங்க. 1 plus I and I minus 1. ஓகேவா? அப்ப இந்த டேர்முக்கும் என்ன வித்தியாசம்? எஸ் பசங்களா? ஸோ அப்போ இந்த டேர்மை ஏதாவது ஒன்று பண்ணா இவங்கள மாதிரி மாற்ற முடியும். வாட் இஸ் தட்? என்ன பண்ணா இவங்கள மாதிரி மாறிடும்? minus 1 காமனா எடுக்கணுமா? எஸ், we have to take minus 1 as common. So அப்போ 1 plus I divided by minus 1 minus I. ஓகேவாடா பசங்களா? இதோட ஆன்சர் உனக்கு தெரியும். இதோட ஆன்சர் என்னது? ஐன்னு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? மைனஸ் I. ஓகேங்களா? இப்போ ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. what they said, I power m by 2 is equal to minus I power n by 2 equal to 1. சரிடா பசங்களா? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ m என்னவா இருந்தா 1 கிடைக்கும்? ஓகேவா? உனக்கு தெரியும், லைக் I பவர் வந்து ஹோல் ஹார்ட்டடா 4ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். கரெக்டா? ஹோல் ஹார்ட்டடா 4ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். அதாவது m by 2 வந்துட்டு இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் 4. அதாவது 4Kவா இருக்கும். அப்பதான் 1 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப இங்க இருக்க 2 இங்க போச்சுன்னா 8K. அப்ப m என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் 8ஆ இருக்கணும். கரெக்டா பசங்களா? m வந்து 8ஓட மல்டிபிள்ஸ். டன். ஓகே. அப்போ வாட் அபவுட் n? வாட் அபவுட் n? ஓகே. ஸோ மைனஸ் ஐ எப்படி எழுதிக்கலாம்னா 1 by ஐன்னு எழுதிக்கலாம். சரியா? மைனஸ் ஐ எப்படி எழுதிக்கலாம்? 1 by ஐன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 by I தி ஹோல் பார் n by 2 is equal to 1. கரெக்டா? சேம் லாஜிக். கீழே 1ஆ இருந்தா மட்டும்தான் இங்கேயும் நம்மளுக்கு 1 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாடா பசங்களா? ஆர் அத எஸ், சேம் திங் தான். ஸோ அப்போ இந்த n என்னவா இருக்கணும்? இந்த n வந்து இந்த n by 2 should be a multiple of 4K. So n should be a multiple of 8K. கரெக்டாடா பசங்களா? சி, m-உம் 8 டேபிள்ல வர ஒரு நம்பர், n-உம் 8 டேபிள்ல வர ஒரு நம்பர். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஜிசிடி எடுத்தா அந்த ஜிசிடி யாரா இருப்பாங்க? ஜிசிடி அப்படின்னா m and n ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்ற ஒரு நம்பரா இருப்பாங்க. ஸோ இட் இஸ் போத் கம்மிங் as 8 டேபிள், which means இவங்க ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்ற ஒரு நம்பர் என்னவா இருக்கும்னா நிச்சயமா 8ஆ இருக்கும். Oh, sorry. This is n by 3 டா. It is not n by 2, n by 3. Okay, 3 means it should be a multiple of 12. 12Kல வரணும். ஓகேவாடா பசங்களா? ஒரு நம்பர் 8 டேபிள்ல வருது, ஒரு நம்பர் 12 டேபிள்ல வருது. சரியா? 8க்கும் 12க்கும் நடுவில் ஏதாவது காமன் நம்பர் இருக்கா? யா பசங்களா? 8 டேபிள் அண்ட் 12 டேபிள்ல வரவங்க நிச்சயமா இன்னொரு டேபிள்ல வருவாங்க. ஓகே. So it's saying that m is a multiple of 8 and n is a multiple of 12. Okay. So இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் HCF கண்டுபிடிக்கிறது எப்படின்னா 8 and 12க்கு HCF கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் லீஸ்டா டிவைட் பண்ற ஒரு நம்பர்.
I hope 4. 4 can divide this 2 both. Correct பசங்களா? 4 or 2. Yes. So 4 is the answer. Yeah. Good, Latika. You solved a sum. சரியா? பாத்தீங்களா நம்ம ஒரு JEE questions solve பண்ற லெவல்ல இருக்கும். Right? Okay. Find the square root of I. Okay, the square root of I. Square root of I னா என்னது? Square root of I ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரியா? எப்படி கண்டுபிடிக்க போறோம்? யா பசங்களா? டிவிஷன் பார்த்திருக்கோம், ஸ்கொயர் கூட பார்த்திருக்கோம். ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபார்முலாவே இருக்கு. ஆனா நம்ம அப்படி சால்வ் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறோம். கரெக்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? ஸோ அது வந்து எக்ஸ் பிளஸ் ஐவை பார்க்க இப்படி தானே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்போ ஐயோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐஒய் எக்ஸ் ஐஒய் தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ வாட் வில் ஹேப்பன் பசங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் plus I square y square. I square ஓட வேல்யூ மைனஸ். ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xyi which is equal to I. கரெக்டா? ஸோ இப்போ இது என்ன இது பார்க்க எப்படி இருக்கு? ஸோ இங்க இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒத்துக்கிறீங்களா? Do you agree? This is one complex number. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அண்ட் அதே மாதிரி இவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்டா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ என்ன கான்செப்ட் நான் சொன்னேன்? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலா இருக்கணும்னா ரியல் பார்ட் ஈக்குவலா இருக்கணும், இமேஜினரி பார்ட் ஈக்குவலா இருக்கணும். கரெக்டாடா? ஸோ இதுல ரியல் பார்ட் என்னது? இதோட ரியல் பார்ட் இவங்க, இதோட ரியல் பார்ட் ஒண்ணுமே இல்லை, தட் இஸ் 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 0. ஓகே. அண்ட் 2xy ஓட வேல்யூ என்னது? 2xy ஓட வேல்யூ 1. ரைட்? we need x and y. x and y ஓட வேல்யூ நம்மளுக்கு வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? x ஸ்கொயர் y ஸ்கொயர் வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு, xyz ஓட வேல்யூ இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்கான ரிலேஷன்ஷிப் x square is equal to y. ஓகே. ஓ அப்படி வரீங்களா? ஓகே, அதுவும் கரெக்ட் தான். பட் அப்படி போட வேண்டாம் லத்திகா. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னா xy தான் தேவை. கரெக்டா? ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் வாட்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்றேன். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டு தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y square the whole square plus 2x square y square. Right at பசங்களா? ஆமா ரைட்? ஓகே. இப்போ x power 4 plus y power 4. சரியா? plus 2x square y square. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்மளோட 3rd சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி எப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ வி நீட் எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது ஆல்ஃபா பீட்டா வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம கிட்ட ஆல்ஃபா பீட்டாவும் இருக்கு. ரைட்? நம்ம கிட்ட இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ வேணும். ஸோ வாட் வி வில் டூ, ஃபைனலைஸாக நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இவங்களோட ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்ணுவோம். அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. கரெக்டா? இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை இவங்களோட ஹெல்ப்ல வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஏன்? ஏன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். சரியா? மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆமா ரைட்? இப்போ இவங்க வேல்யூ வேணும்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வி வில் சப்ஸ்டியூட் திஸ். கரெக்டா?
அதே லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போது இங்கே அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை நான் என்ன எழுதிக்கலாம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் கூட இது வரும். கரெக்டாக இவங்களோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கள் கூட எக்ஸ் பார் 4 ப்ளஸ் ஒய் பார் 4 வருவாங்க. கூடவே நீ ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பண்ணும். ஆல்ரெடி ஒரு 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு. டன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். எஸ், தட்ஸ் இட். ஸோ இதோட வேல்யூ உனக்கு தெரியுமா? இதோட வேல்யூ என்னது? 0. இதோட வேல்யூ என்னது? 1. ஸோ 0 0. இதோட வேல்யூ 1. ஸோ விச் இஸ் 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டடா பசங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருங்கிறது இது ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி, சரியா? ஸோ இட் இஸ் போத் ஸ்கொயர் நம்பர். ரெண்டு ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணால் நெகட்டிவ் டேர்ம் வருமா? வராது. அப்போ இதோட ஆன்சர் 2. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆன்சர் 2. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் 2. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் நம்மளுக்கு 2 அண்ட் எக்ஸ் ஒய்யோட ஆன்சர் 1. சாரி, 2xyயோட ஆன்சர் 1, which means ஏய் ஒரு நிமிஷம் இருங்கடா பசங்களா. 2xyயோட ஆன்சர் தானே 1, ரைட்? அப்போ இங்க 4x ஸ்கொயர்னு இருக்குன்னா ஸோ இட் இஸ் லைக் 1 ஸ்கொயர் பண்ற மாதிரி தான். ஓகேவா? இதோட ஆன்சர் 1 தான். இட் இஸ் நாட் 4, இட் இஸ் 1. ஸோ வாட் இஸ் இம்ப்ளை? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். ஓகேவா? இதுவும் 1, இதுவும் 1. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒயோட வேல்யூ என்னது? ஓகேவாடா பசங்களா? விச் இஸ் 2. டன். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட ஆன்சர் √2 பிளஸ் ஆர் மைனஸ் √2. ஓகே, எக்ஸ் ஒயோட ஆன்சர் என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் √2. ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. ஏன் 1/ன்னு எழுதியிருக்கோம்? why should come as 1/? கரெக்டாக தானே இப்போ சால்வ் பண்ணிக்கிறோம். யா, திஸ் இஸ் ரைட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 + 1 2. எஸ், oh we need x and y differently, right? okay 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 பசங்களா, நம்மளுக்கு x and y தனித்தனியா வேணும், சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? find x minus y also, சரியா? so x and y கண்டுபிடிச்ச மாதிரி x minus y யும் கண்டுபிடிங்க. okay, so what is x minus y the whole square will be? so it is x square plus y square minus 2xy. இதோட வேல்யூ 1. கேட்டா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. 1 minus 1 0. அப்போ x minus y is equal to 0. அப்போ x is equal to y. கரெக்டாக பசங்களா? இது ஒரு ஈக்குவேஷன். அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட என்ன இருக்கு? x plus y is equal to plus or minus √2 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 2x is equal to plus or minus √2. அப்போ x is equal to plus or minus √2/2, which means 1/√2. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2. ஸோ உனக்கே தெரியும் x is equal to yன்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் √2னா ஒயோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் √2 தான். அப்போ z எத்தனை கிடைக்கும்? z இது ஆக்சுவலி இதுக்கு 2 z பாசிபிள். ஓகேவா? இதுக்கு 2 z பாசிபிள். அப்போ √/i-யோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/√2 பிளஸ் i 1/√2. இது ஒரு ஆன்சரா இருக்கும். இல்லைன்னா -1/√2. எஸ், minus i 1/√2 ஆன்சரா இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? ரெண்டு ஆன்சர்ஸ். we find it. okay, yes. அவ்வளவுதான்டா பசங்களா. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கான்செப்ட் இவ்வளவுதான்.
ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராசஸ் புரிஞ்சிருச்சுல? எஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் போலாமாடா பசங்களா? ஓகே, ஒன் செக். ஒருவேளை கேமரா கிளாரிட்டி இல்லைன்னா டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே, டன். யா, வாட் இஸ் கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் டா பசங்களா? கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன மேம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு லைன் இருக்கு. ஓகே, we have a line. இந்த மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய், கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு சரியா, இந்த பாயிண்ட்டை எதிர்வனையா பார்த்தா, அதாவது ரிஃப்ளெக்ஷன், இந்த பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன். இஃப் யூ சி திஸ் பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அது அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும் போது அது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இட் வில் பி ஹியர் எக்ஸ் கமா மைனஸ் ஒய். ரைட்டா பசங்களா? இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நாம ஜென்ரலா கான்ஜுகேட்னு சொல்லுவோம். ஓகே, ரெசிப்ரோக்கல் ஆஃப் டிஃபரண்ட் சைன்ஸ் அப்படி இல்ல. அப்ப எக்ஸோட ரெசிப்ரோக்கல் 1/x தானே இருக்கணும், ஒயோட ரெசிப்ரோக்கல் 1/y தானே இருக்கணும். யாரா பசங்களா? இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி லைக் திஸ். சோ அப்ப என்ன ஆகும்? So what happened? அப்ப இது ரெண்டு ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா, அப்ப z is equal to x plus iy அப்படின்னா z bar is equal to x minus iy இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? ஜஸ்ட் அவங்களோட இமேஜினரி பார்ட்டோட ஆப்போசிட் சைனா இருப்பாங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட். ஓகே, ஸோ இப்போ x plus iy நம்ம கிட்ட இருக்கு. z bar is equal to x minus iy. Then the sign of imaginary part changes ஆகும். sign of imaginary part மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரியல் பார்ட் என்ன சைனா இருந்தாலும் அது அப்படியே தான் நிற்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ 3 + 4i கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? 3யோட சைன் அப்படியே தான் இருக்கும், 4ஓட சைன் வேணா மைனஸுக்கு மாறிடும். ஓகே, அண்ட் 3 - 2 - 3i இருக்கு. 2ஓட சைன் அப்படியே தான் இருக்கும், 3ஓட சைன் மாறும், ப்ளஸ் 3i மாறும். ஓகே பசங்களா? வாட் அபவுட் 5i தி ஹோல் கான்ஜுகேட்? இட் பிகம் -5i. வாட் அபவுட் திஸ் கேஸ்? 2 - 3i. இது என்னது? 4. ஓகே வாடா பசங்களா? எஸ், ஒன் செக், வைஃபை ஆஃப் பண்ணிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். Okay, now I can see your message. Yeah, Latika, perfect ra. Idu mere connect avula. Done. I can see now your second message. Perfect. Next polama. Yeah, pasengla. What about this case? இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணுமே. ப்ராப்பர்ட்டிஸ் எங்க வந்திருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்டா இருக்கு. சரி, ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஓகேவாடா பசங்களா? ஓகே, செக் அபவுட் திஸ் கேஸ். என்ன ஆயிருக்கு? z minus 1 is equal to 3i the whole z bar. ஓகேவா? z minus 1 is equal to 3i the whole z bar. கரெக்டாடா பசங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சால்வ் ஃபார் z சால்வ் பண்ண போறோம். அப்போ z bar z barன்னு இருக்கு. ஸோ z barனா என்னது ஆக்சுவலி? யூ நோ. அப்போ z நம்ம என்ன சால்வ் ஃபார் அப்படின்னாலே z வந்து x plus iy அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இசட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு போட்டுக்கணும். -1 is equal to 3i into x plus iy-க்கு கான்ஜுகேட் எடுக்கணும். சரியா? ஸோ x plus iy -1 is equal to 3i into x minus iy. Done? Yes, now what you have to do it. Now multiple பண்ணுங்க. ஸோ 3xi plus ஃபர்ஸ்ட் ப்ளஸ் போகிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிக்கலாம் சைனு. சரியா? ஸோ வாட் ஹேப்பன்? இங்கே வந்துட்டு
3 இங்க இருக்கிறது மைனஸ், ஐயும் இன்டூ பண்ணா மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் இட் பிகம் பிளஸ், அப்போ பிளஸ் 3y. ரைட் பசங்களா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? x minus 1 plus iy. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்க ரியல் பார்ட் இங்க இருக்க ரியல் பார்ட்க்கு ஈக்குவல். ஸோ x minus 1 is equal to 3y. x minus 3y is equal to 1. இது ஒரு equation number 1. கரெக்டா? What about this equation? So y is equal to 3x. y ஓட வேல்யூ என்னது? 3x அப்படின்னு செகண்ட் ஒன் சொல்லுது. அதை இது ஜஸ்ட் இங்க சப்ஸ்டிட் மட்டும் போடுங்க. y க்கு பதிலா 3x போடுங்க. அப்ப x minus 9x ன்னு வரும். கரெக்டா? x minus 3 into 3x is equal to 1, which means x minus 9x is equal to 1. Minus 8x is equal to 1. X is equal to minus 1 by 8. 8 x ஓட வேல்யூ minus 1 by 8 னா y ஓட வேல்யூ என்னது? minus 3 by 8. ஓகேங்களா? So we solved it. What is the z value? அப்ப z value என்னடா பசங்களா? minus 1 by 8 plus minus 3i by 8. ஓகேங்களா? Yes. So this is the z. ஓகேங்களா? z is equal to minus 1 by 8 minus 3i by 8. இதுதான் நம்மளோட z. I hope you get it. Yeah, பசங்களா? Yes. Done. Perfect. Okay. What about this case, ma'am? So let z is equal to x plus iy be a complex number where x and y are integers. சரிங்களா? If then what are the values of x into y? x into y. சரியா? Fine. இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஹிண்ட்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ z இன்டூ z பாரை மல்டிபிள் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? z ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். டன். இதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட். சரிடா பசங்களா? ஒரு இசட்டையும் இசட் பாரையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு போடுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு இசட்டை வந்துட்டு நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எழுதுறோம். z பார் எப்படி எழுதுவோம்? x minus iy. ரெண்டு பேரும் எப்படி இருக்கு? பார்க்க சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆப்வியஸ்லி a plus b a minus b ஃபார்மேட்ல தான் மல்டிபிள் பண்ணுவாங்க. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால தான் அப்ளை ஆகும். அப்போ இது x ஸ்கொயர் மைனஸ் iy தி ஹோல் ஸ்கொயர். i ஸ்கொயர் கெட் மைனஸ், ஸோ அது என்ன ஆகும்? x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதனால தான் ரெண்டு ஒரு நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவல். காட் இட் பசங்களா? அண்ட் வாட் அபவுட் தி செகண்ட் கேஸ்? செகண்ட் கேஸ் என்ன நம்ம சொன்னோம்? z ஸ்கொயர் பிளஸ் z பார் தி ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஓகே. இவனை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xyi. கரெக்டா? இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyi. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சேம் ஆன்சர் தான். ஆனால் இங்கே என்ன ஆகும்? மைனஸ் 2xyiன்னு வரும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஆட் பண்ண போகும்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன ஆகும்? அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர்னு ஆகும். ஸோ 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா அவங்க சொன்ன ஆன்சர். ஸோ 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ரைட்? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சரிடா பசங்களா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? z பார் தி ஹோல் கியூப் ப்ளஸ் z பார் இன்டூ z கியூப் ஈக்குவல் டு 30. சரியா? இப்போ ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே காமனாக இருக்கிறவங்கள வெளியே எடுக்கலாம்ல. காமனாக இருக்கிறவங்கள வெளியே எடுக்கலாம்ல. ரெண்டு டேர்ம்லையுமே z இருக்கு, z பார் இருக்கு. ஸோ வெளியே எடுக்கலாம். z பாரை வெளியே எடுத்துடலாம். z எடுத்தாச்சு. இப்போ z பார் 3 இருக்கு. நான் அதில் 1 எடுத்துட்டேன். அப்போ மீதி இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. கரெக்டா? யா ப்ளஸ் வாட் அபவுட் திஸ் கேஸ்? z பார் வெளியே எடுத்தாச்சு, 3 z இருக்கு. அப்போ மீதி 2 பேர் இருப்பாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 30. கரெக்டா? இப்போ தானடா ஆன்சர் பார்த்தோம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன நம்ம பார்த்தோம்? 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர், விச் மீன்ஸ் 2 வந்து நான் வெளியே காமனாகவே வச்சுக்கலாம். 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30. ரைட்டா? ஸோ இந்த 2 இந்த சைடு வந்து கேன்சல் ஆயிட்டும். 2 இந்த சைடு வந்து இட் கெட் கேன்சல் ஆச்சும்.
So x square plus y square into x square minus y square equal to 15. So 30 divided by 2 it becomes 15. Okay, இது நம்மளுக்கு a plus b ஃபார்மேட்ல இருக்கு, இது நம்மளுக்கு a minus b ஃபார்மேட்ல இருக்கு. a plus b and a minus b ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? a square minus b square. So அப்போ x power 4 minus y power 4 is equal to 15. ரைட்டா பசங்களா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு? அவன் என்ன கேட்டிருக்கான்? x into y, xy கேட்டிருக்காங்க. we have x square minus y power 4 is equal to 15 ஓட ஆன்சர் நம்ம கிட்ட இருக்கு. அது போக என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கு? அது போக யாரும் இல்லை, ஒரே ஒருத்தங்க தான் நம்ம கிட்ட இருக்காங்க. கரெக்டா? இவங்க ஒருத்தங்களை வச்சு xy ஓட ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். பட் ஹவ்? ஆனா அதான் எப்படி? ஸோ வி ஹாவ் டு கெஸ் அண்ட் சி. ஓகேவா? வேற வழி கிடையாது, நம்ம கெஸ் பண்ணி தான் யோசிச்சாகணும். சரியா? ஓகே பசங்க, இதோட ஆப்ஷன்ஸை நான் விட்டுட்டேன். ஓகே, கைண்ட்லி நோட் திஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? நான் தான் பார்க்கலையா? ஃபைன், சாரிடா பசங்களா. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு கெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ்ஒயோட ஆன்சர். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? இது ஒரு நம்பர், இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்கும். கரெக்டா பசங்களா? சோ அப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னவாலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? யார் ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்கும்? சோ 15 ஓட பாசிபிலிட்டிஸ் சொல்றேன். 15 ஓட பாசிபிலிட்டிஸ் என்னது? 3 5s are 15 or 15 into 1. இது ரெண்டு தானே பாசிபிலிட்டிஸ். அப்போ x square plus y square வேல்யூ மிஞ்சி போனா 3 ஆ இருக்கும். x square plus y square வேல்யூ மிஞ்சி போனா 15 ஆ இருக்கும். கரெக்டா? இதுதானே பாசிபிலிட்டிஸ். சோ இதை வச்சு நீங்க xy வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். எஸ். So we are going to find by this. Okay வாடா பசங்களா? பட் how ma'am அப்படின்னு கேட்டீங்கன்னா, you know x plus y the whole square. x plus y the whole square formula என்னது? x square plus y square plus 2xy. Then minus x minus y the whole square na x square minus. Okay, we have this, right? இப்போ இவங்களை நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? x plus y into x minus y. இவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல கனெக்ட் ஆகணும்டா பசங்களா. எஸ், how will we connect this? We have to think of any relationship which connect this both cases. Or no problem. என்ன நம்மளுக்கு வேணும்? we need x and y value, right? சரி, ஓகே. இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 3, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 5. ஓகேவா? இது ஒரு கேஸ். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 15, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும் போதே தெரியுது, இட் டூ கெட்ஸ் கேன்சல் அவுட். கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும் பசங்களா? இவங்களுக்கு கேன்சல் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? கொஸ்டின் என்னது? 2xy தானே கொஸ்டின், x into y. கரெக்ட் தான். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? இவங்க கேன்சல் ஆயிருவாங்க. இப்போ 2x square is equal to, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 8, x square is equal to 4. அப்போ x ஓட வேல்யூ என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா? x ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ x ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2னா சப்ஸ்டியூட்டட் ஹியர். ஸோ நீங்க இங்க 2 போறீங்க, யாரை வேணா ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ x 4. கரெக்டா? ஸோ 4 இங்க இருக்கிறது இந்த சைடு போயிடும், இங்க இருக்கிறது இங்க சைடு வந்துடும். ஸோ y ஸ்கொயரோட வேல்யூ 1ன்னு வந்திருக்கு. ஸோ திஸ் கேஸ் நாட் பாசிபிள். அப்போ இது நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது. இதை செக் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே மாதிரி 2x square is equal to, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 16, x square is equal to 8 பசங்களா. ஓகே, x ஸ்கொயரோட என்னது? 8. அப்போ x is equal to plus or minus 2 root 2 or 8ன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் 8ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 8லேருந்து யாரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும்? ஆப்வியஸ்லி 7. ஸோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 7ஆக இருக்கும்னா பாசிபிள் இருக்குது. ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 7ஆக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒயோட வேல்யூ என்னவா இருக்கும் பசங்களா? ஒயோட வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7ஆக இருக்கும். ஸோ இவங்களையும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 2 root 2 into root 7. Root 2 into root 7, it is root 14. Okay.
So what is your final answer பசங்களா? It is not there. Y square is equal to 40 is not in the option. நம்மளுக்கு ஆப்ஷன்ல இல்ல. அப்போ என்ன மட்டும் தான் ஆப்ஷன்ல இருக்கு? இதுதான் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஒருவேளை அப்போ எக்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் டூனா ஒய்யோட வேல்யூ என்னது? இட் இஸ் 1. நம்மளுக்கு கிடைக்குதே. இங்கே மட்டும் ஏன் கிடைக்கல? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு வந்துடும். யா, ஸோ இதோட வேல்யூ 4 பசங்களா. இங்க இருக்கிறது பிளஸ், இங்க வந்தா மைனஸ். 4 minus 5 it is -1. So they are saying y square value is -1. Or இங்க y square ஓட வேல்யூ இங்க என்ன வருது போட்டா 1 வருது. ஏதோ மிஸ்டேக்கா இருக்கு. whatever we have answer. சரியா? So we have an answer. What is the answer? y square ஓட வேல்யூ 1. சரியா? y square ஓட வேல்யூ நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1. டன். ஸோ அப்போ y ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகேவா? y ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1. y square ஓட வேல்யூ ஆக்சுவலி 1. y ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஒய்யை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிளஸ் ஆர் மைனஸ் 2 தான் கிடைக்கும். ஓகேவா லத்திகா? எஸ், இது வந்து ஒரு ரிப்பீட்டட் சம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரிப்பீட்டட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். யா, வி ஹாவ் ரைட் இட் ஹியர். ஓகேவா? நம்மளுக்கு இங்க இருக்க பாருங்க, நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். எஸ், ஓகே லத்திகா, பாய் பாய். யூ கேன் சி தி கிளாஸ் நெக்ஸ்ட். சரிடாப்பா. யா, ஸோ y ஸ்கொயர் வேல்யூட 4, எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 4 அண்ட் y ஸ்கொயர் வேல்யூ 1. ஓகேவாடா பசங்களா? எஸ், தட்ஸ் இட். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So what is this? Properties of conjugate பார்க்க போறோம். ஓகேவா பசங்களா? எஸ். வாட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட் மீன்ஸ்? ஸோ இப்போ கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஜுகேட்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம்ல. இதை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அடிஷன் ஓவர் ஆர் சப்ராக்ஷன் ஓவர். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணா என்ன வரும், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு Z1 Z2ன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தி ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்கலாமா, கான்ஜுகேட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாமா? தட் இஸ் தி கான்செப்ட். ஓகேவா? ஒருவேளை இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தி ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்கிறேன். ஸோ ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? x1 plus x2 plus I into y1 plus y2. ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா x1 plus x2 minus I over y1 plus y2. கரெக்டா பசங்களா? ஸோ இப்போ I வந்து மாறி மாறி மல்டிபிள் ஆகும். ஸோ x1 minus x2 minus I x1 y1 minus I y2. Okay, so what happened now? இதை வந்து நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். x1 minus y1 plus மைனஸை காமனாக எடுத்துடலாமா? ஆர் நோ வைஸ் ப்ளஸ்ஸை காமனாக எடுத்துட்டீங்கன்னா x2 minus y2. ஓகேவா? இது யாருன்னு பார்த்தீங்கன்னா Z1 காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் Z2 காம்ப்ளிமெண்ட். அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணியும் கான்ஜுகேட் எடுக்கலாம், ஆட் பண்ணியும் கான்ஜுகேட் எடுக்கலாம், கான்ஜுகேட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஆட் பண்ணிட்டு தான் கான்ஜுகேட் எடுக்கணும், இல்லை கான்ஜுகேட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி யுவர் ஆன்சர் வில் பி சேம். ஸோ ஆட் பண்ணிட்டும் கான்ஜுகேட் எடுக்கலாம் அண்ட் கான்ஜுகேட் பண்ணிட்டும் ஆட் பண்ணலாம். ஓகேவாடா பசங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு சப்ராக்ஷன் கேஸ் ஆல்சோ. ஸோ Z1 minus Z2 தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஹோல் காம்ப்ளிமெண்ட் என்ன இருக்கும்? ஸோ Z1 பார் மைனஸ் Z2 பார். ஓகே, ஸோ அடிஷனுக்கும் இப்படி தான், சப்ராக்ஷனுக்கும் இப்படி தான், ஈவன் மல்டிப்ளிகேஷனுக்கும் இதே ப்ராசஸ் தான், டிவிஷனுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ வாட் அபவுட் தி டிவிஷன்? Z1 by Z2, இதுக்கு ஒரு பார், இதுக்கு ஒரு பார். ஓகேங்களா?
ஸோ ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி பார் எடுத்துக்கலாம். Z1 by Z2 தி ஹோல் பார்ன்னு இருக்குன்னா யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் பார்ஸ். இதோட 4 ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த 5வது ப்ராப்பர்ட்டி என்ன மேம்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபார் த 5th ப்ராப்பர்ட்டி. ஓகே 5th ப்ராப்பர்ட்டி பற்றி பேசுகிறோம். ஸோ 5th ப்ராப்பர்ட்டி பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பவர்ஸ் பற்றி சொல்கிறேன் சரியா. பவர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ இசட் பார் என்ன நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறோம் ஓகேவா. இது யாருக்கு மேம் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசட் பார் என் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கும். ஸோ இசட் பார் என்னங்கிறது இசட் இன்டூ இசட் இன்டூ இசட் இன்டூ இசட் இன்டூ இசட் அப் டு எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், n டைம்ஸாக இருக்கும். ஓகேவாடா பசங்களா. ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு n டைம்ஸ் மல்டிபிள் ஆயிருக்கும். ஆமா ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஓகே இவனுக்கு நீ கான்ஜுகேட் எடுக்கிற, இவனுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறது எப்படி, இசட் இன்டூ இசட் இன்டூ இசட் இன்டூ இசட் இன்டூ இசட்டுக்கு கான்ஜுகேட் எடுக்கிற மாதிரி கரெக்டா. மல்டிப்ளிகேஷன் தானே பசங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன்னா தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு டேக் டிஃப்ரெண்ட் கான்ஜுகேட். ஸோ இசட்1 பார் இசட் பார் இசட் பார் இசட் பார் அவ்வளோ டைம்ஸ் இருக்கு. எவ்வளோ டைம்ஸ் இருக்கு, n டைம்ஸ் இருக்கு ஓகேங்களா. இசட் பார் நம்மளுக்கு n டைம்ஸ் மல்டிபிள் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது யாருக்கு ஈக்குவலா இருக்காங்க, இசட் பார் தி ஹோல் பார் n-க்கு ஈக்குவல் ஓகேங்களா. இசட் பார் தி ஹோல் பார் n-க்கு ஈக்குவல் அதுதான் சொல்றோம். ஸோ நீ பவர் எடுத்துட்டும் கான்ஜுகேட் பண்ணலாம், கான்ஜுகேட் எடுத்துட்டும் பவர் பண்ணலாம். ரெண்டு பேர்த்தோட ஆன்சரும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ திஸ் இஸ் 5th ப்ராப்பர்ட்டி. வாட் அபவுட் தி 6th ப்ராப்பர்ட்டி? வாட் அபவுட் தி 6th ப்ராப்பர்ட்டி? இது கொஞ்சம் இன்னும் டீடைல்டாக பார்க்க போகிறோம். என்ன மாமன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒரு நம்பர் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ வி ஹாவ் 2 + 3i ஒரு நம்பர் இருக்கு. இவங்களோட கான்ஜுகேட் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். இவங்களோட கான்ஜுகேட் நம்பர் ஓகேவா. ரெண்டு பேர்த்தையும் சும்மா இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு 3i கேன்சல் ஆகி 2 + 2 4 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருக்கு. ரைட்டாடா பசங்களா. ஸோ இந்த 4 ஆக்சுவலி என்னது, இது ஏன் 4ன்னு வந்திருக்கு, ரெண்டு டைம் 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 2 வந்து நம்மளுக்கு 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆமா ரைட். ஸோ இதே சிமிலர் கேஸ்ல நான் சொல்றேன். எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பத்தியும் ஆட் பண்றீங்க. அந்த ப்ரொசீஜர்ல வாட் வில் இம்ப்ளைஸ், ஸோ எக்ஸையும் ஆட் பண்ணும்போது 2x கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க கரெக்டா. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எக்ஸுங்கிறது யாரு, ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஆர் இசட் பார். ரெண்டு பேத்துக்கும் ரியல் பார்ட் ஒன்று தான், இமேஜினரி பார்ட்டும் ஒன்று தான், ஜஸ்ட் மைனஸ் மட்டும் தான் மாறுது. ஸோ ரெண்டு பேர்த்தோட ரியல் பார்ட் சேம். அப்போது 2 டைம்ஸ் ரியல் ஆஃப் இசட் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ whenever ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரியல் பார்ட் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அவங்களோட கான்ஜுகேட்டோட ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணாலே ரியல் பார்ட் மட்டும் கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா. when you check for 7th property, what is the 7th property stating? imaginary part. ஓகேவா, imaginary part பத்தி பேசுறோம். So 2 plus like same x plus iy x minus iy ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்றேன். ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்றேன்றப்போ நம்மளுக்கு இது பிளஸ் சாரி இது மைனஸ் அண்ட் இது பிளஸ்ஸா இருக்கும். ஓகே எக்ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் பிகம் 2iy ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் சேயிங், z and z பாரை சப்ராக்ட் பண்றோம். z and z-க்கு கான்ஜுகேட் எடுக்கிறோம். z minus z கான்ஜுகேட் சாரி z minus z காம்ப்ளிமெண்ட் சாரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை உங்களோட கான்ஜுகேட்டால சப்ராக்ட் பண்றீங்க. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், 2 actually 2i into imaginary part of z வருது கரெக்டா. அப்போ ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட் தெரியணும்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட்டால மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும், சாரி 2i-ஆல டிவைட் பண்ணும். அப்பதான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ரைட் பசங்களா. அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். z and z பாரை மல்டிபிள் பண்ணா x² + y². எஸ், ஸோ தட்ஸ் இட். நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோதான்.
Okay வாடா பசங்களா? Yes. So how will we solve this sum? So பாருங்க, z minus 1 divided by z plus 1 is a purely imaginary number. Then the value of z into z bar கேட்டிருக்காங்க. z into z bar ஓட value நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. But how? z into z bar ஓட value நம்ம எப்படி calculate பண்றது? It is purely imaginary. Purely imaginary na real part 0. Correct? Okay. ஒன்றும் இல்லை, இதோட ரியல் பார்ட் லைக் எஸ். ஸோ அப்போ இதோட ரியல் பார்ட் என்னடா பசங்களா? இதோட ரியல் பார்ட் நம்மளுக்கு 0வா இருக்கும். கரெக்டா? இந்த நம்பரோட ரியல் பார்ட் நம்மளுக்கு 0. ஸோ z minus 1 divided by z plus 1ங்கிற நம்பரையும் அவங்களோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 கிடைச்சிரும். ஏன்னா அது பியூர்லி இமேஜினரி, விச் மீன்ஸ் ரியல் பார்ட் 0. ரியல் பார்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ இவங்களே ஆட் பண்ண போறோம். ஓகேவா? கான்ஜுகேட்னா தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாமா? எஸ், யூ கேன் டேக் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். So z minus 1 divided by z plus 1 plus z minus 1 the whole bar divided by z plus 1 the whole bar. சரியா? ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் போட்டா என்ன, போடலனா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ நீ இதை தனித்தனியாக கான்ஜுகேட் திருப்பி மைனஸ் ப்ளஸுக்கு தனித்தனி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அப்போ z bar minus 1 divided by z bar plus 1. ஓகேவாடா பசங்களா? now just multiple both, ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். Okay, so when you cross multiply it, z minus 1 into z bar plus 1 plus z bar minus 1 into z plus 1 which is equal to 0. ரெண்டே LCM எடுத்து பண்ணனா அது நிச்சயமா 0வா தான் இருக்கும். So denominator வேண்டாம். ஓகே, இப்போ ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. what happened? z bar and இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா -1 கிடைக்கும். minus z plus z minus z bar -1. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணியாச்சு. இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா பிளஸ் z bar கிடைக்கும். ஓகேங்களா? இவங்கள மல்டிபிள் பண்ணா -z plus z bar -1 which is equal to 0. சரிங்களா? இவங்க 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 கேன்சல் ஆயிருவாங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணா 2z bar வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த பண்ணா -2 கிடைக்கும். ஓகே வாடா பசங்களா? எஸ். ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ நம்மளுக்கு இதை பண்ணும்போது 2 ஓவராலாக காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ z பாரோட ஆன்சர் நம்மளுக்கு 1ஆ மாறிடும். ஓகே வாடா பசங்களா? ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1. ஸோ இட் இஸ் பி ஆப்ஷன். ஆக்சுவலி இதோட ஆப்ஷன் 1. ஓகே, எஸ் பசங்களா. அண்ட் வி ஹாவ் ரீகால்ட் இட். இதை நான் உனக்கு ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நெக்ஸ்ட் சம் இருக்க போகுது. ஸோ அதனால ரீகால் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ இசட் n பார் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இசட் கான்ஜுகேட் தி ஹோல் பார் n. Okay, see this பசங்களா. So this is asked in JEE Main 2020. So the imaginary part of என்னன்னு கேட்டிருக்கான். இதோட இமேஜினரி பார்ட் என்னன்னு கேட்டிருக்கான். டன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்ல எழுதிப்போம். ஓகேவா? இதை பார்க்க எப்படி இருக்கு? 3 + 2 √/- இருக்கு. அப்போ அது மைனஸ்னாலே i வந்திருக்கும். 54 எப்படி எழுதிக்கலாம்? 9 × 6. 54 9 × 6 எழுதலாம். ஸோ 9க்கு 3 எடுத்துப்பீங்க. இது எதுவும் வெளியே வராது. ஸோ 2 3s are 6ன்னு ஆகும். 6i √/6. சரியா பசங்களா? The whole power 1/2 -3 into -3 minus 6i √6 the whole power 1/2. Then இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் தான் இவங்க. கரெக்டா? இதை நீ z எடுத்தா கூட z பார் 1/2 மைனஸ் z
conjugate the 1 by 2. Z bar conjugate the 1 by 2. Yada pasangla? Yes. How do we solve this? Okay. Done. சரியா? யா பசங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, so z 1 by 2 minus இவங்களை என்ன பண்ணலாம்? z 1 by 2 போட்டுட்டு காஞ்சுகேட் எடுக்கலாம்ல. காஞ்சுகேட் எடுக்கலாம்ல. So it implies what? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் ஒரு காஞ்சுகேட் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் இட்ஸ் காஞ்சுகேட். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து மைனஸ் இட்ஸ் ஓன் காஞ்சுகேட் which means என்னடா அர்த்தம் பசங்களா? ஸோ ஒரு நம்பர்ல இருந்து அவங்களோட காஞ்சுகேட்டை சப்ராக்ட் பண்ணா யூ வில் கெட் டெஃபினெட்லி தி இமேஜினரி பார்ட். கரெக்டா? ஸோ இதோட இமேஜினரி பார்ட் தான் உனக்கு கிடைக்கும். இசட் மைனஸ்னா 2i இன்டூ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் கிடைக்கும். ஸோ 2i இன்டூ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என்னது? ஆக்சுவலி இங்கே தான் ரிஸ்க் இருக்கு. ரைட்? ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் இது லைக் இதோட இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு தெரியணும். இதோட இமேஜினரி பார்ட் என்னவா இருக்கும்? அப்போ அதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ரூட் ஓவர் திஸ். ஓகேவா? ரூட் ஓவர் 3 பிளஸ் என்னடா பசங்களா 6 ரூட் 6 ஐயோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? இதோட ஆன்சர் நம்ம கிட்ட என்ன கேட்டிங்கன்னா இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட் இசட் when you take the root, what will be the answer for this? Not definitely this one. Square root தான் முன்னாடியே பார்த்தோம்ல பசங்களா? We have done with the square root, right? So we have to solve for square root. சரிங்களா? So the square root இதோட square root value என்னன்னு கேட்டிங்கன்னா how will you find it அப்படின்னா so mod z plus a divided by 2 actually this is your x plus 5. கரெக்டா? இதுதான் உன்னோட x plus 5. ஸோ இதில் y ஓட வேல்யூ என்ன? பொறுமையாக தான் கண்டுபிடிக்கும். சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ வில் பி? ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது 3 ஸ்கொயர்னா 9 பிளஸ் இவங்களை ஸ்கொயர் பண்ணும். ஸோ இவங்களை ஸ்கொயர் பண்ணுறது வந்து 2 இன்ட்டு 4 இன்ட்டு 54 மாதிரி. ஸோ 4 இன்ட்டு 54. ஓகே? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இதுலேருந்து திருப்பி நீங்கள் 3யை சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் 6 ப்ளஸ் 12 ப்ளஸ் இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? 6 plus 4 into 54 நம்மளுக்கு வரும். So divided by 2. So 3 plus 2 into 54. உங்களுக்கு ரூட் ஓவர் கண்டுபிடிக்கணுமா? ஐயோ 1 செகண்டா பசங்களா? So 9 square
Yes. So what is happening? We have to find 9 square plus இவங்கள 36 into 6. 36 into 6, 216 plus 9. So 225. 225 square root 225. So இந்த 225ல இருந்து நீங்க என்ன பண்ணனும்? So you have to take square root which is 15. 15ல இருந்து a வை மைனஸ் பண்ணும். a வந்து 3. 15 னா 12. 12 divided by 2 which is 6. Okay? Okay, what happens? So what is implies? It is 12 divided by 6, which 12 divided by 2, which is 6. So root over 6 தான் உன்னோட imaginary part. Okay, root over 6 தான் உன்னோட imaginary part, which means plus or minus root over 6. That is B option. What is the option? இவங்க தான் கரெக்டான ஆப்ஷன். இதுதான் நம்ம கிட்ட ஆப்ஷன்ல இருக்கு. We have to find this value. Exactly இந்த value find பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். So square root ஓட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணதில்லை. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு மாடுலஸ் படிக்காம இதை உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. பட் டோன்ட் வரி, இந்த மாடுலஸ் படிக்கும் போது பின்னாடி தான் படிக்கிறோம். அதை சொல்லும் போது இந்த நம்ம பார்த்துப்போம். ரைட்டா பசங்களா? ஓகே. ஸோ செக் வித் திஸ் சம் ஆர்கன் பிளேன். ஓகேவா? இந்த ஆர்டன் பிளேன், இந்த ஆர்டன் பிளேன்னா என்னடா பசங்களா? வாட் அபவுட் ஆர்டன் பிளேன் மீன்ஸ்? இந்த ஆர்கன் பிளேன். ஸோ இந்த ஆர்கன் பிளேன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கிராஃப்ல பிளாட் பண்ண முடியும். சரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால கிராஃப்ல பிளாட் பண்ணி காட்ட முடியும். ஸோ திஸ் இஸ் தி கிராஃப் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய்யை எக்ஸ் கமா ஒய்னு ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்மளால ரெஃபர் பண்ண முடியும். ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் கால் ஆர்கன் பிளைன். ஸோ இது அதோட ஆக்சிஸ், இதோட பாயிண்ட்டை வச்சு, சரிங்களா? இப்போ எக்ஸும் அதாவது ரியல் பார்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது, இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவாக இருக்குன்னா அவங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருவாங்க. ஒருவேளை ரியல் பார்ட் நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல இருக்குன்னா அந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல லைவ் ஆகுவாங்க. திஸ் இஸ் பிளஸ் கமா பிளஸ், பிளஸ் கமா நெகட்டிவ், நெகட்டிவ் கமா பிளஸ், நெகட்டிவ் கமா நெகட்டிவ், பிளஸ் கமா நெகட்டிவ். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாட்ரண்ட்டும் மாறும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒரு குவாட்ரண்ட்டை வச்சு அவங்களோட ஆங்கிள், ஆர்குமெண்ட் எல்லாமே மாறும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 டைமென்ஷனல் தேவை. தட் இஸ் ரியல் ஆக்சிஸ் ஒன்று, இமேஜினரி ஆக்சிஸ்னு ஒன்று, 2 ஆக்சிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா? அந்த 2 ஆக்சிஸ் வச்சு நீங்கள் வரைகிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ அதை நீங்கள் எப்பயும் போல ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஸோ வாட் இஸ் மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட்? ஒரு மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னு நீ கற்றுக்க போற. ஓகே, வாட் இஸ் மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட்? நம்ம கிட்ட இப்படி ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, எக்ஸ் கமா ஒய்ன்ற பாயிண்ட் இங்க இருக்கும். கரெக்டா? இந்த எக்ஸ் கமா ஒய் ஆரிஜினுக்கு, ஓகேவா, ஆரிஜினுக்கும் இந்த எக்ஸ் கமா ஒய்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமா ரைட்டா? அந்த டிஸ்டன்ஸ் தான் மாடுலஸ். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ்ங்கிறது என்னது? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிறது ஒரு பாயிண்ட். அப்ப அந்த பாயிண்ட்டுக்கும் நம்மளோட ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை பத்தி பேசுறது தான் மாடுலஸ். ஓகேவா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நார்மலி எப்படி இருக்கும்டா பசங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும்? 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, so x comma 0, correct? X minus 0 the whole square plus y minus 0 the whole square root of both, right? அப்போ மாடுலஸ் ஓட ஃபார்முலா என்னது? அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவாடா பசங்களா? ஸோ இது எங்க இருந்து டிரைவ் ஆச்சு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இது நம்ம டிரைவே பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலால இருந்து தான் நம்ம இந்த மாடுலஸ் வேல்யூவே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ மாட் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். டன். ஓகே, வாட் அபவுட் ஆர்குமெண்ட்? ஆர்குமெண்ட்னா என்னப்பா?
ஆர்குமெண்ட்னா என்னடா பசங்களா? ஸோ ஆர்குமெண்ட் அப்படின்னா எப்படி இவங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குமோ, ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு ஆங்கிள மெயின்டைன் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? இந்த ஆங்கிள நம்ம சொல்றோம்ல, இதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட். ஓகேவா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஃபார்ம் பண்ற அந்த ஆங்கிள் தான் ஆர்குமெண்ட். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் கூட மெயின்டைன் பண்ற எல்லா ஆங்கிளுமே ஆர்குமெண்ட் தான். ஸோ அப்போ இதுவும் ஆர்குமெண்ட் தான். இப்படி பார்த்தாலும் சரி, இதுவும் ஆர்குமெண்ட் தான். சரிங்களா? ஆனா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. வாட் இட் இம்ப்ளைஸ்னா, உன்னோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பார்த்தனா அந்த பாயிண்ட் இருக்க குவாட்ரண்ட்டை பொறுத்து பொறுத்து மாறும் பசங்களா. ஓகே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லலாம் இருக்கு அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ மோஸ்ட்லி நீங்க ஆல்ஃபாவை தான் கண்டுபிடிப்பீங்க. மோஸ்ட்லி இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து வர ஆங்கிளை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ஆல்ஃபான்னு சொல்லிட்டு. ஓகேவா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைனுக்கு உள்ள ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ஃபான்னு சொல்லுவோம். இந்த இந்த ஆல்ஃபா தான் பிரின்சிபல் ஆர்குமெண்டா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இருக்கிறதுல குட்டியஸ்ட் ஆங்கிள் தான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். சரிங்களா? ஸோ இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, the principal argument always lies between -π/2 to π/2. ஸோ -π/2க்கும் π/2க்கும் நடுவில் மட்டும் தான் அந்த ஆர்குமெண்ட்டும் லை ஆகும். ஓகே? அப்போ அதாவது மோஸ்ட்லி 90லேருந்து -90க்குள்ள இருந்துடணும். அதுக்குள்ள இருந்தா மட்டும் தான் யூ கேன் டேக் இட் அண்ட் யூ கேன் கன்சிடர் திஸ் அன் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இல்லைன்னா எடுத்துக்க முடியாது. டன்? ஓகேடா பசங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன மேம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, how will you consider this? இப்போ இது ஆல்பா. கரெக்டா? ஸோ இருக்கிறதுலே மினிமஸ்ட் ஆங்கிளாவும் இவனா தான் இருப்பான் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து. ஸோ அது போக இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. இது வந்து அக்யூட் ஆங்கிள். கரெக்டா? இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் பீட்டா. சரியா? இப்போ சொல்லு, இந்த ஒரு லைனுக்கே எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு பார்க்கும் போது யூ ஹாவ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இல்லைன்னா இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும். இங்கிருந்து இங்க வரைக்கும் வர மாதிரி இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இது வந்து காமா. ஓகேவா? இப்போ இந்த ஒரு லைனுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் நான் எவ்வளவு ஆங்கிள் சொல்றேன்னு பாருங்க. ஸோ இது போய்கிட்டே இருக்க ஆங்கிள், இது ஜென்ரலா போய்கிட்டே இருக்க ஆங்கிள். அப்போ இதுக்கு ஜென்ரலா எவ்வளவு ஆங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஆர்குமெண்ட் இஸ் மெனி. சொல்லப்போனா ஆர்குமெண்ட் நிறைய இருக்கு. ஆனா அதுல பிரின்சிபல் ஆர்குமெண்ட் யாருன்னா இருக்கிறதுலே குட்டி. ஸோ இதுல நீ பார்க்கும் போது இப்போதைக்கு ஒரு ரவுண்டு தான் அடிச்சிருக்கேன். இந்த ஒரு ரவுண்ட்லயே உனக்கு 3 ஆங்கிள் சொல்லியிருக்கேன். இந்த மூணு ஆங்கிள் எது ரொம்ப குட்டியா இருக்கு? இருக்கிறதுலே இந்த ஆங்கிள் தானே குட்டியா இருக்கு. ஸோ வென் the complex number, சரியா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே அந்த தீட்டா ஆல்ஃபாக்கு ஈக்குவல். அந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இருக்கிறதுலே அந்த குட்டியஸ்ட் ஆங்கிள் வந்து அந்த ஆல்ஃபா தான். சரியா? அந்த ஆல்ஃபாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா இருக்கு. நான் அதுக்கு ஃபார்முலா சொல்றேன். ஓகே? இப் சப்போஸ் இது நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஓகேவாடா பசங்களா? when it is in second quadrant, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ ஆங்கிளை மெஷர் பண்ண போறோம். ஓகே? ஸோ ஃபைண்ட் திஸ். இது பாருங்க, இது நம்மளுக்கு எப்படி இருக்கு? இதுதான் இப்போதைக்கு ஆல்ஃபா. இதுதான் உன்னோட ஆல்ஃபா. கரெக்டா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மெஷர் பண்றதா உன்னோட ஆல்ஃபா. ஆமா ரைட்? நாட் எக்ஸாக்ட்லி. ஆல்ஃபாங்கிறது இருக்கிறதுலே குட்டியஸ்ட் ஆங்கிள் தான் ஆல்ஃபா. இதுதான் ஆல்ஃபாவா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சம்வாட் நம்மளுக்கு ஒரு பீட்டா. ஓகே? அண்ட் சம்வாட் இப்படியும் ஆங்கிள்ஸ் மெஷர் ஆகும். இப்படியும் ஆங்கிள் மெஷர் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ இதில் 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. இந்த 3 ஆங்கிள்ஸ்லாம் நம்ம எதை மேம் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்ஃபாவை எடுத்துக்கணுமா? நோ. ஸோ இந்த ஆல்ஃபாவை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆங்கிள்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இருக்க மாதிரி இருக்கணும். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து வர மாதிரி இருக்கணும் அந்த ஆங்கிள். ஓகே? ஸோ இப்போ நீங்க எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இப்போ இந்த ஒரு லைன்ல இருந்து, ஓகேவா? இப்போதைக்கு நான் கதையை சொல்லிடுறேன். இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிளை நீங்க வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து தான் ஆர்குமெண்ட்டை கணக்கு பண்ண முடியும். ஓகேவா? அப்ப 2 வே இருக்கு. ஒன்னு இப்படி வந்திருக்கணும், இல்லைன்னா இப்படி சுத்தி வரணும்.
ஓகேவாடா பசங்களா? இப்போ இவங்க 2 பேர்ல எது குட்டின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம் எது ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யூ நோ திஸ், இந்த ஹாஃப் ஆங்கிள், இந்த ஹாஃப் ஆங்கிளே 180. ஓகேவா? இந்த ஹாஃப் ஆங்கிளே 180. இந்த ஹாஃப் கூட இன்னொரு ஆல்ஃபாவும் ஆட் ஆகும். நீ இப்படி ஆட் பண்ணி, நீ இப்படி இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்த, இஃப் யூ ஆர் டூயிங் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்தோம்னா இது 180 பிளஸ் தீட்டாக்கு ஈக்குவல், 180 பிளஸ் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். இல்ல அப்படின்னா மேல இருக்க கேஸ் பாரு, மேல இருக்க கேஸ் பாத்தீங்கன்னா இவங்க மொத்தமும் 180. ஓகேவா? அந்த 180 ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணல, அந்த 180ல இவங்கள மைனஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? 180ல இந்த பாகம் மைனஸ் ஆயிடும். இந்த பாகம் யாரு? ஆல்ஃபா. ஸோ தட் இஸ் 180 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இவங்க 2 பேர்ல எதுனா குட்டி? இவங்க 2 பேர்ல எது குட்டினா பார்க்கும் போதே சொல்லிடலாம் 180 மைனஸ் ஆல்ஃபா தான் குட்டி. கரெக்டா? 180 minus alpha. So whenever your complex number in second quadrant, அப்ப அவங்க செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிரின்சிபல் தீட்டா யாருக்கு ஈக்குவல்னா பை மைனஸ் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ், when it is in third quadrant. சரியா? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்ற பட்சத்துல அப்போ இங்கிருந்து இந்த ஆங்கிள் பெருசா இருக்குமா இல்ல இந்த ஆங்கிள் பெருசா இருக்குமா? ஸோ திஸ் இஸ் மினிமம். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு மினிமமா இருக்கும். ஆனா இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. கரெக்டா? இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ ஹவ் யூ கால்குலேட்டட்? ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகும்? ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி கீழே இந்த டைரக்ஷன்ல ஆங்கிள் மெஷர் ஆனாலே அது நெகட்டிவ்ல தான் சொல்லும். ஸோ இந்த டைரக்ஷன்ல இது ஃபுல்லா மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இது மைனஸ் 180 டிகிரி. அதுல இருந்து இவங்கள நீங்க சப்ராக்ட் பண்றீங்க. ஓகே, அதுல இருந்து இந்த ஆங்கிளை நீங்க சப்ராக்ட் பண்றீங்க. அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் அந்த ஆங்கிளை மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 180 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவை மைனஸ் பண்றோம். ஸோ வாட் ஹேப்பன்? ஆல்ஃபா மைனஸ் 180. அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் யாருக்கு ஈக்குவல்? ஆல்ஃபா மைனஸ் 180க்கு ஈக்குவல். சரிடா பசங்களா? எஸ், when you solve for when you solve for the fourth quadrant, ஒருவேளை உன்னோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் fourth quadrantல இருக்கு, அப்போ ஆங்கிள் எப்படி இருக்கும்? இதுதான் ஆல்ஃபா. கரெக்டா? ஆனா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆங்கிள் வந்து இப்படி மெஷர் பண்ணும் போது ஆல்ஃபான்னு கிடைச்சிருக்கும். ஆனா நார்மலி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து தான் ஆங்கிள் மெஷர் ஆகும். அப்ப இது யாரு? மைனஸ் ஆல்ஃபாவா இருப்பாங்க. அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, மொத்தம் 4 கேஸ் தான் பசங்களா. இந்த 4 கேஸ் வச்சுதான் இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம ஜென்ரலா சொல்ல போறோம். ஓகேவா? பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா இது. அப்ப ஜென்ரலா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நிறைய ஆர்குமெண்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் எப்படி மேம் ஃபைண்ட் பண்ணுவாங்க? ஓகே, சி, ஸோ நம்ம பார்த்தா மாடுலஸ் வேல்யூ. ஸோ மாடுலஸ் யாருக்கு ஈக்குவல்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? வாட் அபவுட் தி ஆர்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட்? எஸ், நான் ஆர்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கேன். சி, ஆன்டி கிளாக் வைஸ்னா மோஸ்ட்லி பாசிட்டிவ் ஆங்கிள். நான் சொன்னல, இப்படி மெஷர் பண்ணும் போது ஆங்கிள் பாசிட்டிவா இருக்கும். இதுவே ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இப்படி மெஷர் பண்றேன், இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல. இது கிளாக் வைஸ்ல மெஷர் பண்றோம், இப்படி பார்த்த மாதிரி மெஷர் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் இன் நெகட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் ஆங்கிள். ஓகேவா? அது கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ரியல் ஆக்சிஸ். சரியா? ஸோ இப்போ பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ் கூட மேக் பண்றவங்க தான் ஆர்குமெண்ட். ஓகேவாடா பசங்களா? ஸோ நவ் யூ கேன் ஃபைண்ட் இட். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன்னோட மாடுலஸ். அப்போ z is equal to 1 plus iன்னு இருக்கா? What is mod z value? Mod z ஓட வேல்யூ என்ன பசங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னது? 1, 1 ஸ்கொயர் பண்ணுங்க. இமேஜினரி பார்ட் என்னது? 1, 1 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் இட்? மாடுலஸ் வேல்யூ 2. ஓகேங்களா? ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். வாட் இஸ் தி ஆர்குமெண்ட் பசங்களா? எஸ், how will looks like the argument. அப்ப நம்மளுக்கு ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும் பார்க்க? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கான ஃபார்முலாவை சொல்றேன். ஆர்குமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ், அதாவது இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்னு கூட என்னால சொல்ல முடியும். ஓகே,
ஜென்ரலா இங்க தான் அந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் என்னது x, y. சோ இந்த பாயிண்ட வச்சு ஒரு ட்ரையாங்கிள் உங்களால எழுத முடியும். கரெக்டாடா பசங்களா? சோ இந்த பாயிண்டோட இந்த வெர்டிக்கல் ஹைட் யாரு? y. கரெக்டா? இந்த ஹைட் என்னது? x ஓட ஹைட். இதுதான் தீட்டா. உனக்கு இந்த தீட்டா தான் வேணும். இப்போ இந்த தீட்டா இருக்கு, நம்மளுக்கு ஆப்போசிட் லைன் இருக்கு, அட்ஜசன்ட் லைன் இருக்கு. ஆப்போசிட் யாருன்னு தெரியும், அட்ஜசன்ட் யாருன்னு தெரியும். அவங்கள வச்சு நீங்க கண்டுபிடிக்கிற ஆங்கிள் என்னது? tan theta. Tan theta is equal to opposite by adjacent, which means it is y by x. கரெக்டா? நம்மளுக்கு தேவை tan theta கிடையாது, வெறும் theta மட்டும்தான். அதனால தான் இது tan inverse of y by x ன்னு சொல்றோம். ஓகேவா? சோ ஆங்கிள் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க என்ன மட்டும் பண்ணா போதும்? tan inverse of imaginary part divided by real part போட்டா போதும். ஓகேவாடா பசங்களா? எஸ். so that is equal to tan inverse of 1 by 1, that is 45. 45க்கு தான் tan 1 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஏதாவது டவுட் இருக்கா? உன்னோட இசட் நீங்க மார்க் பண்ணனா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் டிஃபரெண்டே கிடையாது. அப்ப θ is equal to π/4. ஆனா அவன் ஜஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. when you put argument, okay fine. கரெக்டா பண்ணிட்டோம். ஓகேவாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் சம், இது பி சம். ஓகேவா? இந்த பி சம்கான மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். மாடுலஸ் என்னது? அவங்களுக்கும் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் -1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 ஸ்கொயர் பண்ணா 1, √3 ஸ்கொயர் பண்ணா 3, ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 4, 4 ரூட்லேருந்து எடுத்தா 2. ஓகே, மாடுலஸ் வந்து 2 தான். பிளஸ் ஆர் மைனஸ் 2 போடாதீங்க. மாடுலஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவா தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்பாவை எப்படி கண்டுபிடிப்போம்? tan inverse of √3 divided by 1. கரெக்டா பசங்களா? ஸோ tan inverse of √3 எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு √3 கிடைக்கும்னா 60க்கு தான் √3 கிடைக்கும். ஸோ tan 60 டிகிரி எப்படி எழுதுவாங்க? π/3 அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆல்பா. ஓகேவா? இப்போ இந்த ஆல்பா தான் ஆர்குமெண்டா அப்படின்னா நோ. ஏன் மேம் அப்படின்னா இது எத்தனாவது குவாட்ரண்ட்? நம்மளுக்கு ரியல் பார்ட் நெகட்டிவ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேவா? ரியல் பார்ட் நெகட்டிவ், இமேஜினரி பாசிட்டிவ். அப்ப இது எத்தனாவது குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்கன்னா அந்த லைன் பார்க்க இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்பா. அப்போ வாட் இஸ் திஸ் ஃபைனல் ஆங்கிள்? அப்போ நம்மளுக்கு தேவை இந்த ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி கிடைச்சிருக்கும்? 180 minus alpha. அப்ப θ is equal to 180, அதாவது π minus π/3. என்ன ஆகும்? LCM எடுக்கணும். So 3 into pi, it is 3π. 3π இருந்து ஒரு π போச்சு அப்படின்னா 2π divided by 3. ஓகேங்களா? So θ value 2π divided by 3 இருக்கும். Got it பசங்களா? So this is the argument. Modulus நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஆர்குமெண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. So 2π/3. Yeah? What about this case? Find the modulus and argument of the following properties. Right? So for modulus, mod z is equal to square root of √3 square பண்ணும் plus 1 square பண்ணும். That is √4 equal to 2. ஓகேங்களா? What is the argument பசங்களா? Alpha. Alpha ஓட வேல்யூ என்னது? tan inverse of imaginary part வந்து நம்மளுக்கு 1 and it is -3. So that is 30. 30 னா π/6. இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்காங்க? ஓகே பசங்களா? இவங்க பார்க்க எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்காங்கடா பசங்களா? So if we check, the quadrant will be third quadrant, right? Third quadrantனா அந்த லைன் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க. ஆங்கிள், ஸோ திஸ் இஸ் π/6. இந்த ஆங்கிள் ஆக்சுவலி நெகட்டிவ்ல மெஷர் ஆயிருக்கும். ஸோ இது -π/6. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு வேணா இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து வேணும். அப்போ என்ன பண்ணணும்? -π/6. 1 -180 இருந்து -π/6 நீங்க சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ வாட் இட் இம்ப்ளைஸ்? θ is equal to π/6 இருந்து 180 சப்ராக்ட் பண்ணும். தட் இஸ் π சப்ராக்ட் பண்ணும். ஸோ விச் இஸ்
minus 5π/6. ஓகேங்களா? அப்போ உங்க தீட்டா என்னடா பசங்களா? your theta will be minus 5π/6க்கு ஈக்குவல். அவ்வளவுதான். சரிடா பசங்களா? லாஸ்ட் ஒன். So find the modulus and argument of the following. So modulus value என்னது? mod z is equal to square root of real part square plus imaginary part square. So 1 square பண்ணுங்க. 1 square plus I ஓட coefficient 1 square. 1 square 1 square root 2. ஓகேங்களா? What is the argument ரா பசங்க? alpha. Alpha யாருக்கு equal? tan inverse of imaginary part 1 1. That is pi/4. ஆனா இது எத்தனாவது quadrant? So this lies in the fourth quadrant. இதோட angle pi/4 னு சொல்றாங்க. அப்ப தீட்டாங்கிறது என்னது? It is measured anti-clockwise direction. So that means theta is equal to minus alpha. கரெக்டா? நம்மளுக்கு எப்பவுமே லைக் ஆல்பா வந்து இப்படி தானே மெஷர் ஆயிருக்கணும். ஸோ இப்படி மெஷர் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் minus 5π/4. ஓகேவா? minus 5π/4. இதுதான் ஆர்குமெண்ட். ஓகேவாடா பசங்களா? மாடுலஸ் வேல்யூ √2 அண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ minus π/4. question done ஆயிடுச்சு. ஓகே, இதுல நான் இன்னும் நோட் பண்ண சொல்றது என்னன்னு நோட் பண்ண சொல்வேன்னா, இஃப் theta is the argument of z. இப்போ நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் மட்டும் ஆர்குமெண்ட் கிடையாது, அது கூட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஒரு ஆங்கிள் ஒரு 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 விஷயத்துல இருந்து எவ்வளோ எவ்வளோ ஆங்கிள்ஸ் வேணாலும் என்னால சொல்ல முடியும் ஒரு லைன்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட இப்படி ஒரு லைன் இருக்கு. இப்போ ஆர்குமெண்ட்னா என்னது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இருக்கிற ஆங்கிள். இந்த லைனுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இருக்க ஆங்கிள். இப்போதைக்கு இது ஆல்பா. கரெக்டா? ஸோ இப்போ நான் நிறைய வேஸ்ல கொண்டு வரலாம். இப்போ இங்க இருந்து இப்படி சுத்தி அடிச்சு இங்க கொண்டு வந்தாலும் அதே பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறவங்க தானே. அப்ப அதுவும் அதுக்கு ஆர்குமெண்ட் தானே. ஆமா. இப்போ இன்னொரு கேஸ் காட்டுறேன். சி, இதேவே வந்துட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லா அடிச்சு நான் இப்படி கொண்டு வரேன். அதுவும் அந்த லைனுக்கும் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஆங்கிள் தானே. எஸ். இப்போ இதே விஷயத்த இப்படி 2 ரவுண்ட் அடிச்சு நான் கொண்டு வந்து இங்கேயும் விடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த லைனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ள இருக்க ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சர்க்குலர் சிஸ்டம். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிறது ஒரு சர்க்குலர் சிஸ்டம். ஒரு சர்க்குலர் சிஸ்டம் அப்படின்னா ஆங்கிள் ஒன்னா மட்டும் இருக்காது. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஒரு ஆங்கிள் மட்டும் கிடையாது, அதுக்கு நடுவில் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. இப்போ எப்படி 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், இன்ஃபைனட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி யூ கேன் ஃபார்ம் அன் இன்ஃபைனட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த ஆர்குமெண்ட்ஸ் ஜென்ரலா எப்படி சொல்றாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த லைன்ல இருந்து ஒரு ரவுண்டோட சிம்பிள் என்னன்னு கேட்டேன்னா 2π. ஒரு ரவுண்டோட ஆங்கிள் என்னன்னு கேட்டேன்னா 2π. ஓகேவா? அந்த ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு, இந்த லைனுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த லைன்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் போறக்கு நீ என்ன எடுத்துக்கிற? தீட்டாங்கிற ஆங்கிளை எடுத்துக்கிற. ஸோ பிளஸ் தீட்டா. ஒரு ரவுண்ட் அடிச்சா. இப்போ இதுவே 2 ரவுண்ட் அடிச்சா என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் 1 ரவுண்ட், திஸ் இஸ் 2 ரவுண்ட். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போகுது. அப்போ 2 ரவுண்ட்னா 4π பிளஸ் தீட்டா. 3 ரவுண்ட் அடிச்சா 6π பிளஸ் தீட்டா. இதுவே ரிவர்ஸ் இந்த டைரக்ஷன்ல என்ன மேம் கேட்டீங்கன்னா, மைனஸ் ஒரு ரவுண்டு, அதாவது -π பிளஸ் தீட்டாவா இருக்கும். இப்படி போனா -2π பிளஸ் தீட்டாவா இருக்கும். கரெக்டா? அப்போ மைனஸும் பாசிபிள். அப்போ என்ன ஆகுது? பையோட மல்டிபிள்ஸ் எல்லாமே வருது. 2nπ மல்டிபிள்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டாடா பசங்களா? 2nπ மல்டிபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். அந்த ரவுண்டு எப்படி வேணா மல்டிபிள் ஆகலாம், முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம். ஸோ தட் இஸ் 2nπ பிளஸ் தீட்டா. பிளஸ் தீட்டா மாறவே இல்லை, முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் தான் மாறுது. ஒன்று 2πயா இருக்கும், இல்லைனா 4πயா இருக்கும், இல்லைனா 6πயா இருக்கும், இல்லைனா 8πயா இருக்கும். இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே டினோட் பண்ற மாதிரி ஒரு ஜென்ரல் டேர்ம் வேணும் அப்படின்னா 2nπ plus theta. This n can be an integer, any integer. எல்லா இன்டீஜர்ஸும் அப்ளிகபிள் தான். 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், 5 போடலாம், 6 போடலாம், -1 -2 -3 யாரை வேணாலும் போடலாம். ஓகேவா? அவங்க எல்லாத்துக்குமே இந்த லைன் தான் ஆர்குமெண்டா இருப்பாங்க. டன்.
ஓகே. அண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆர்குமெண்ட் நான் என்ன சொன்னேன்னா π/2ன்னு சொல்லிட்டேன். -πக்கும் πக்கும் நடுவில் இருப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி 180க்கும் 180க்கும் நடுவில் இருப்பாங்க. -180க்கும் 180க்கும் நடுவில் இருந்திருப்பாங்க உங்களோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ரைட்டா பசங்களா? எஸ். இப்போ பியூர்லி இமேஜினரி நம்பர், பியூரா இமேஜினரியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ரியல் பார்ட் 0. ரியல் பார்ட் 0. ரியல் பார்ட் 0னா அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? 0, some yன்ற மாதிரி இருப்பாங்க. 0, yனா என்னடா அர்த்தம் பசங்களா? இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்கு. 0, y. ஸோ 0, yனா அந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எந்த லைன் மேல இருப்பாங்க? இந்த லைன் மேல இருப்பாங்க. இந்த ஃபுல் y ஆக்சிஸ் லைன் மேல இருப்பாங்க. கரெக்டா? இந்த ஃபுல் y ஆக்சிஸ் லைன் மேல இருப்பாங்க. ஸோ இப்போ பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல இருந்து பார்த்தோன்னா, ஸோ ஒருவேளை அது பாசிட்டிவா இருந்ததுன்னா 90 டிகிரி வரும். ஒருவேளை இங்க இருக்க ஏதாவது பாயிண்ட்ஸா இருந்தா -90 டிகிரி வந்திருக்கும். அதனாலதான் ஆர்குமெண்ட் ஆஃப் அ பியூர்லி இமேஜினரி நம்பர் என்னன்னு சொல்றோம்? ± π/2 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் அ பியூர்லி ரியல் நம்பர். ஓகேவா? பியூரா ரியல் நம்பரா இருக்கு. பியூரா ரியல் நம்பரா இருக்குன்னா என்னடா அர்த்தம் பசங்களா? ஸோ இந்த ரியல் ஆக்சிஸ் மேல இருக்கிற அந்த லைன், ஏன்னா அது x,0ன்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த லைன் மேலதான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் 0. ஆனா இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் 180 டிகிரி. அதனாலதான் அவங்க என்னன்னு போட்டிருக்காங்க? 0 or π. யாராவா இருக்கலாம், அது உன்னோட பாயிண்ட பொறுத்து. ஓகேவா? 0வா இருக்கலாம், இல்லைன்னா பையா இருக்கலாம். ரைட்? ஸோ வென் யோர் இசட் இஸ், அதாவது when it is an origin point, உன்னது வந்து ஆரிஜின் பாயிண்ட்ல இருக்குன்னா இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு இது வரைக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கல, இதோட ஆர்குமெண்ட் இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகேவா? ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இஸ் நாட் டிஃபைன்டு ஃபார் திஸ் கேஸ். ஓகேங்களா? மற்றது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஓகே, மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளைண்ட் பண்றோம். ஸோ மாடுலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட அவங்கள ஒப்பிட்டு பேச போறோம். ஓகே. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னது? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே இவங்க அப்ளிகபிள். தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கலாம். கரெக்டா? ஆனா மாடுலஸ்க்கு அப்படி கிடையாது. ஒன்லி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் இவங்க வருவாங்க. எப்படின்னா Z1, Z2ன்னு 2 பேரும் மல்டிப்ளைல இருக்காங்க அப்படின்னா யூ கேன் டேக் செப்பரேட் மாடுலஸ். ஓகேவாடா பசங்களா? டிவைட்ல இருக்காங்க, மாடுலஸ் இருக்குன்னா தனித்தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம். சரியா? இது டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் பாசிபிள், அடிஷனுக்கு கிடையாது. ஏன் மேம்னு கேட்டீங்கன்னா, யூ டேக் 2 நம்பர்ஸ், 2 + 3i இது ஒரு நம்பர், அண்ட் +5 + 6i. சரியா? இவங்க 2 பேத்தையும் பிளஸ் பண்ணிட்டு மாடுலஸ் போட்டு பார்க்கலாம். பிளஸ் பண்ணிட்டு மாடுலஸ் போட்டா என்ன ஆகும்? 2 + 5 7, 6 + 9 9. இப்போ மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 49 + 63. ஓகே, இந்த மாதிரி ஆன்சர் வருது. கரெக்டா? இதுவே மாடுலஸ் எடுத்துட்டு ஆட் பண்ணுங்களேன். 4 + 9 it is 13, √13 + √25 + 36 61. சரியா? இதுவும் ஒன்னா இல்ல, நிச்சயமா ஒண்ணு கிடையாது. ஓகேவா? இந்த ஆன்சரும் அந்த ஆன்சரும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா இதோட ஆன்சர் என்ன வரும்னு கேட்டோம்னா, இட் இஸ் மோஸ்ட்லி சம் 3 பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டோம்னா 7 பாயிண்ட் சம்திங்னு ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து 10 பாயிண்ட்ல இருந்து 11 பாயிண்டா இருக்கும் இதோட ஆன்சர். கரெக்டா? இவனோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஸோ this is 12 112 அப்படின்னா ஸோ இதோட பாயிண்ட் ரெண்டும் வேறடா பசங்க. ஸோ அதை விட இது அதிகமா இருக்கும். ஓகேவா? எப்பயுமே தனி மாடுலஸ் வில் பி கிரேட்டர் தென் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறத விட 2 பேத்துக்கும் மாடுலஸ் எடுத்துட்டு ஆட் பண்றது அதிகமா இருக்கும். இண்டிவிஜுவல் மாடுலஸ் ஆல்வேஸ் ஹையர். ஓகேவா? இது அப்படியே ரிவர்ஸ், நம்மளோட சப்ராக்ஷனுக்கு ரிவர்ஸ். தனித்தனி மாடுலஸ் எடுத்து சப்ராக்ட் பண்றதை விட ஒட்டுக்கா சப்ராக்ட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் வில் பி 2 டிஃப்ரெண்ட் கேசஸ். டன்னா? எஸ். ஐ ஹோப் அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதுதான். நாம ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் படுத்தோம் கான்ஜுகேட்ல.
இசட்டையும் இசட் பாரையும் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு. கரெக்டா? உனக்கு மாட் இசட் பத்தி என்ன தெரியும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்போ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டாடா பசங்களா? ஸோ இது உள்ள இருக்க நம்பர் தான் இவன். அப்போ மாட் இசட்டை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? இசட் இன்டூ இசட் பார். ஓகேவா? மாட் இசட்டை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? இசட் இன்டூ இசட் பார் கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ், ஐ ஹோப் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். யா, எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் இங்கே பாரு, மல்டிப்ளிகேஷனுக்கு பாசிபிள்னா பவருக்கும் பாசிபிள். நீ தனியாக பவரை வெளியே எடுத்துட்டும் மாடுலஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேவா? மாட் இசட் வந்து 0. ஸோ உன்னோட எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 0. அப்போ அதுல என்ன இருந்து தெரியும் நம்மளுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மட்டும் தான் அது பாசிபிள். ஓகே. வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஸோ நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டுக்கு நீங்க மாட் எடுத்தாலும் சரி, அதோட கான்ஜுகேட்டுக்கு மாட் எடுத்தாலும் சரி, அவங்களோட டிஸ்டன்ஸ் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அது மாட் இசட்டுக்கும் ஈக்குவல். மாட் இசட்டும் சரி, மாட் இசட் பாரும் சரி, ரெண்டு பேரும் ஒன்று தான். ஸோ நீங்க தனித்தனி மாட் எடுத்துக்கலாம். இங்கேயும் நீ தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வாட் திஸ் இம்ப்ளைஸ்? இதுதான் பார்த்தோம், மாட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன்? ரெண்டு பேர்த்தோட அடிஷனோட மாடுலஸ் யாரை விட கம்மியா இருக்கும்? இண்டிவிஜுவல் மாடுலஸை விட கம்மியா இருக்கும். இண்டிவிஜுவல் அடிஷன் ஆஃப் மாடுலஸை விட கம்மியா இருக்கும். யாரை விட அதிகமா இருக்கும்? இண்டிவிஜுவல் சப்ராக்ஷனை விட அதிகமா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் டிஸ்டன்ஸ். அது பாசிட்டிவா இருக்கணுன்றதுக்காக திருப்பி ஒரு மாடுலஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவாடா பசங்களா? எஸ், ஐ ஹோப் யூ கெட் இட். ஸோ இந்த 2, 3, 4க்காக நான் வந்து உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். சரியா? எஸ், செக் வித் எக்ஸாம்பிள்ஸ். 2 + 3i. ஓகேவா? இதோட கான்ஜுகேட் இதுதான் இசட். அப்போ இசட் பார் என்ன? இது இசட் கான்ஜுகேட் என்ன ஆகும்? 2 - 3i. ரைட்டா? இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடி பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் √13. கரெக்டா? இவங்களோட ஸ்கொயர் என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் and -3 the whole square. So same 13 தான் வரும். ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ்ஸா மாறிடும். அந்த ரீசன்னால தான் நம்ம என்ன சொல்றோம்? இசட்டும் அதோட இசட் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? ஸோ மாடுலஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் ஃபார் தெம். டன்? யா, ஒன் செக். யா, மீதி சம்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னும் ஹவு மெனி பேஜஸ் இருக்கு? 102ல இருக்கும். 170. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஓகே, வாட் யூ வில் டூ இட். சி, நம்மளுக்கு மாட் இசட் வேணும். மாட் இசட்னா வேணும், ஏன்னா இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஸோ தட் இஸ் mod over 1 - i 2 + i divided by 2 + 3i into 1 + 2i the whole power 4. ஓகேங்களா? இதுக்கு மாடுலஸ் இருக்கிறது ஈக்குவல். இப்போ என்ன பண்ணணும்? யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் மாடுலஸ். ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? mod 1 - i அண்ட் இது பண்ணா 2 + i. ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா மாடுலஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். டிவிஷனுக்கும் அதே ப்ராசஸ் தான். பவரை வெளியே போட்டுக்கலாம். ஓகேவா? பவரை வெளியே போட்டுக்கலாம். மாடுலஸ் எடுத்தும் பவரை வெளியே போடலாம். டன். ஸோ வாட் ஹேப்பன்? இதோட மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1. இதோட மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 1. 4 + 1 5. ஸ்கொயர் ரூட் டிவைடட் பை இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 4 + 9, that is 13. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இவங்களோட ஸ்கொயர் ரூட் என்னது? 5. ரைட்? ஸோ 5க்கு பவர் 4 கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ √2 into √5 it is √10 divided by என்ன ஆகும்? இங்க √13 5. √5 into √5 it is 5. அந்த மாதிரி இன்னொரு 5 கிடைச்சிருக்கும். 5 into 5 it is 25 அப்படின்னு மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் வேல்யூ என்னடா பசங்களா? ஓவராலா இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஐ ஹோப் திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். √10 divided by 25 into √13.
இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிடா பசங்களா? எஸ். இது எப்படிமா ப்ரூவ் பண்றது? இது ரொம்ப ஈஸி. இதோட ப்ரூவிங் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லுக் இட் த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இங்க பாருங்க 1 plus I 1 plus 2I 1 plus 3I 1 plus ni is equal to x square plus I square. கரெக்டா? இப்போ நார்மலி யோசிச்சு பாரு, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும்? ஓகேவா? ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இந்த பாயிண்ட் கேட்டாலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மாடுலஸ்ன்னு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மாடுலஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 1 பிளஸ் ஐ 1 பிளஸ் 2i 1 பிளஸ் 3i ஹோல் 1 பிளஸ் ni. ரைட்டா? இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன்? எல்லாத்துக்குமே மாடுலஸ் அப்ளை பண்றேன். ஓகே, இது யாருக்கு ஈக்குவல்னா இண்டிவிஜுவல் மாடுலஸ் அப்ளை பண்றதுக்கு ஈக்குவல். ரைட்டா பசங்களா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் இட் இஸ் √2. இது என்ன ஆகும்? √5 அப்படின்னு வரும். இது என்ன ஆகும்? √10 அப்படின்னு வரும். ஸோ ஆன் root over 1 plus n square, which is equal to root over x square plus y square. You know this is all a real numbers. இது எல்லாமே real numbers and positive number. So எல்லாத்துக்குமே overall root எடுத்துக்கலாமா? ஒரே ரூட்டா எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். சரியா? எல்லாத்துக்கும் ஒரே ரூட்டா எழுதிக்கலாம். 2 into 5 into 10 into 1 plus n square, which is equal to root over x square plus y square. So இப்போ என்ன ஆகும் பசங்களா? ஸோ இங்க இருக்க ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ ப்ரூஃப் இஸ் கெட். அந்த ப்ரூஃப் நம்மளுக்கு வந்துருச்சு. இட் இஸ் ஈஸி. ஓகே, செக் அபவுட் திஸ் கேஸ். ஸோ இதுக்கு ஏதாவது ப்ரூவிங் வி ஹாவ் ஆப்ஷன்ஸா? எந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கிடையாது. இஃப் z1, z2 ஆர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் such that 2z1 by 3z2 is purely imaginary. சரியா? இது ரெண்டும் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? பியூரா இமேஜினரியா இருக்கு. So what happened? ரெண்டு பேரும் பார்க்க பியூர்லி இமேஜினரி மாதிரி இருக்காங்க. ஸோ okay, got it. So 2 mod z by 3 mod z is purely imaginary. Purely imaginary na இவனோட real part 0ன்னு அர்த்தம். கரெக்டா? Then prove that mod z1 minus z2 divided by z1 plus z2 is equal to 1. Okay. சரி, ஓகே. இது பியூர்லி இமேஜினரியா இருக்கா? ஸோ இமேஜினரி அப்படின்னா சம் ஐ போட்டு இட் இஸ் ஈக்குவல் டு சம் ni. ஓகேவா? சம் ni. ஓகேவா? பியூர்லி இமேஜினரி ஸோ சம் ni. ரைட்? நம்மளுக்கு இது பார்க்க எப்படி இருக்கு பசங்களா? z1 by z2 பார்க்க அப்படி தானே இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். z1 minus z2 divided by z1 plus z2. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா ரெண்டு பக்கம் நியூமரேட்டர்ல z2 z2 சப்ராக்ட் டிவைட் பண்றேன். z1 divided by z2 minus 1 divided by z1 by z2 plus 1. ஓகேங்களா? எஸ். ஸோ விச் இம்ப்ளைஸ் இது என்ன சொல்ல வருது? அப்போ z1 by z2 ஆன்சர் என்னது? 3 by 2 ni. ஓகே, 3 by 2 ni somewhat அப்படிதானே வரும். ஸோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 by 2 ni minus 1 divided by 3 by 2 ni plus 1 whole modulus. ஓகே, தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 by 2 ni minus 1 divided by 3 by 2 ni plus 1. இது ஒரு பக்கம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி இதுக்கு நீங்க கான்ஜுகேட்டட் மாடுலஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 square plus 3 by 2 the whole square. So 9 by 4 divided by same answer. So இதுவும் cancel ஆயிரும். Yeah, so this is, yes, it get cancelled. சரியா?
அப்போ ஆன்சர் என்ன பசங்களா? இதோட வேல்யூ என்னது? 1. ப்ரூவ் பண்ணியாச்சு 1ன்னு. ஓகே, so simple. Done. Okay, what about this case? So if z1 and z2 are two complex numbers such that z1 plus z3 the whole cube is equal to 0. Okay, and z1 z2 bar is equal to 1, then இது என்னன்னு சொல்லணும்? Modulus of z1 and z2 க்கு என்ன கணக்குன்னு சொல்லணும். Okay, okay, what we will do பசங்களா, ரெண்டு பேத்தையும் merge பண்ற மாதிரி ஒரு கண்டிஷனை ஃபைண்ட் பண்ணு. சரியா? ரெண்டு பேத்தையும் merge பண்ற மாதிரி find a condition. Okay, first z1 plus z2 the whole cube is equal to 0. ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கோ. அப்போ z1 is equal to z2 the whole cube. ரெண்டு பக்கம் modulus apply பண்ணலாமா? Apply modulus on both side. Right? அப்போ mod z1 is equal to mod z2 the whole cube க்கு equal. ஓகேவா? இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கேஸ் இவங்க z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டு பக்கம் மாடல் அப்ளை பண்ணலாம். ஹோல் ஸ்கொயர் அண்ட் இதை வந்து z2ன்னு மட்டும் போட்டுக்கலாம். கான்ஜுகேட்டும் இதுவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் அப்போ mod z2 is equal to 1 by z1 the whole square. கரெக்டா? அப்ளை ஹியர். z2க்கு பதிலாக அதை இங்கே தூக்கி போடு. அப்போ என்ன ஆகும்? z1 is equal to 1 by z1 square the whole cube, that is 6. அது இந்த சைடு போச்சுன்னா 7. ஸோ 7ஆக மாறுமா? அப்போ mod z1 par 7 is equal to 1. அப்போ mod z1ஓட வேல்யூ என்னது? 1 தான். யாருக்கு பவர் 7 போட்டால் 1 கிடைக்கும்? 1க்கு தான். ஓகேவா? இவங்களோட வேல்யூ 1 அப்படின்னா அப்போ இவங்களோட வேல்யூ என்னது? 1. ஸோ which ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன்? சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். சரியாடா பசங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இனிமே இப்படி போட்டு சால்வ் பண்ண போறீங்க. z bar is equal to z bar square. அதை வச்சு சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ see that if mod z plus 6 is equal to mod 3z plus 2, prove that mod z is equal to 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். சரி, ஓகே, எப்படி பண்ணலாம் பசங்களா? எஸ், இப்போ தானே பார்த்தோம். அப்ளை ஸ்கொயர் ஆன் போத் சைட். சரியா? என்ன பண்ண போறேன்? அப்ளை ஸ்கொயர் ஆன் போத் சைட். ரைட்? இப்போ என்ன ஆகும்? ஸோ இதை வந்துட்டு ஒரு நம்பர் அண்ட் அதோட கான்ஜுகேட்டா மல்டிபிள் பண்ணும் போது தானே நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். யா பசங்களா? அண்ட் ஒரு நம்பர் அண்ட் அதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் நவ் மல்டிபிள் இட். ஸோ z bar plus 6 z bar plus 36. 9 z bar plus 6 z bar plus 6 z plus 4. ஓகேவா? வாட் ஹேப்பன்ட்ரா பசங்களா? ஸோ இந்த 6 bar 6 கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? இவனை கேன்சல் பண்ணா 8, இவங்களை கேன்சல் பண்ணா 32. அப்போ z பாரோட வேல்யூ 4. z பாருங்கிறது யாரு? mod z ஓட வேல்யூ 4, ஸ்கொயரோட வேல்யூ 4. அப்போ mod z ஓட வேல்யூ என்னது? 2. hence the solution. ஓகேவா பசங்களா? hence the solution. got it? ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு நம்மளுக்கு. z1 z2ன்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்காங்க. அண்ட் இஃப் ஒரு கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு another கண்டிஷன், தென் k-ஓட வேல்யூ என்ன? ஓகே, how will we do this? ஒன்றும் இல்லை, எங்கெல்லாம் mod z இருக்கோ அந்த இடத்துல z காம்ப்ளிமெண்டட் போட்டுக்கோங்க. அண்ட் இவங்களையும் z காம்ப்ளிமெண்டட் போட்டுக்கோங்க. சரிடா பசங்களா? ஸோ ஆக்சுவலி இது பார்க்க எப்படி இருக்கு?
இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்டூ இட்ஸ் கான்ஜுகேட் 1 மைனஸ் z1 பார் z2 இன்டூ 1 மைனஸ் z1 பார் z2 தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். கரெக்டா? மைனஸ் இவங்க எப்படி இருப்பாங்க? z1 மைனஸ் z2 அண்ட் z1 மைனஸ் z2 தி ஹோல் காம்ப்ளிமெண்டா இருப்பாங்க. ரைட்டாடா பசங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நீ தனித்தனி கான்ஜுகேட் எடுக்கலாம். யூ கேன் டேக் தனித்தனி கான்ஜுகேட். ஸோ 1 மைனஸ் z1 பார் z2 1க்கு கான்ஜுகேட் எடுத்தா 1 தான். இவங்களுக்கு கான்ஜுகேட் எடுத்தா z1 z2 பாருக்கு ஈக்குவல் ஆகும். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மாத்தி மாத்தி மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். z1 பார் z1 பார் மைனஸ் z1 பார். ஓகே, மைனஸ் z2 conjugate and plus z2 conjugate. ஓகேங்களா? ஏடா பசங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. what will happen? 1 minus z1. ஓகே, நெக்ஸ்ட் இவங்களால மைனஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணுவேன். இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா z1 bar, z2 bar. So that becomes okay. Yes, done ra pasangla. So minus these all terms. Okay, these all terms. Okay, when you subtract it, என்ன ஆகும்? plus. So இப்போ இந்த term cancel ஆயிரும். Okay, and இவங்க என்ன ஆவாங்கன்னா, so minus z1 bar minus z2 bar. So what is the equation we have? 1 minus z1 square z2 square minus z1 square. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து z1 ஸ்கொயரை காமனா எடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன இருக்கும்? மீதி z2 ஸ்கொயர் minus 1 இருப்பாங்க. ஓகே, so minus காமனா எடுத்துட்டா. ரைட்டா பசங்களா? so what will be there? அப்போ 1 minus z1 square into 1 minus z2 square நம்மளுக்கு இருப்பாங்க. இதை மொத்தமா எடுத்துட்டா. so into k. அப்போ k ஓட வேல்யூ என்னது? 1. k ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல் பசங்களா? 1க்கு ஈக்குவல். got it? yes. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. modulus value. So modulus value like இப்போ a plus b the whole square formula இருக்குல்ல, அதே formula தான் இங்கேயும். சரியா? so அப்போ a square plus b square, right? and 2ab வரும். 2z1 and z2 complement வரும். z1 z2 complement. ஒன்னோடல பசங்களா? இது எப்படி எழுதுவாங்கன்னா, z1 plus z2 into conjugate of z1 bar plus conjugate of z2 bar. ஓகேவா? ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா z1 z2 bar plus z2 bar plus 2 z1 z2 complement plus 2 z2 z1 complement. சரியா? ஸோ இது ரெண்டு பேத்தையும் எப்படி எழுதிப்பாங்கன்னா, 2 ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மொத்தமா கான்ஜுகேட் எடுப்பாங்க. மொத்தமா கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா you will get 2 z1 z2 the whole complement. பார்க்க எப்படி இருப்பாங்க? ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும்? 2 when you take 2 as common, ஒரு நம்பர் அண்ட் அதோட கான்ஜுகேட்டை ஆட் பண்றாங்க. ஒரு நம்பர் அண்ட் அதோட கான்ஜுகேட்டை ஆட் பண்ணா what will be there? 2 real of அந்த நம்பரா இருக்கும்ல, அதுதான் பசங்களை இங்கேயும் போட்டிருக்காங்க. சரியா? So z1 mod square plus z2 mod square plus 2 into real of z1 z2 bar. ஓகேங்களா? and what about this case? same minus வந்திருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? yes பசங்களா? what is this case? ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? எல்லாத்துக்குமே கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறது யாருக்கு ஈக்குவல்னா, இவங்க கான்ஜுகேட் இல்லாம ஆட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறவங்களுக்கு ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்ம தான் பார்த்தோம், ஒரு நம்பரும் அதோட கான்ஜுகேட்டுக்கும் மாடுலஸ் ஈக்குவல்.
அப்படின்ற பட்சத்துல கான்ஜுகேட் போட்டாலும் சரி போடலனாலும் சரி ரெண்டுமே சேம் தான். ஓகே. அண்ட் இதே மாதிரி தான் ரிவர்ஸ் பிரின்சிபல் இருக்கும், இதே மாதிரி தான் இன்வர்ஸ் பிரின்சிபல் இருக்கும். 1/க்கும் இதே பிரின்சிபல்ஸ் தான். ஓகேவா பசங்களா? அண்ட் இந்த கேஸ் இருக்குல்ல ரொம்ப முக்கியம். எஸ், ஏன்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ 1. ஓகேவா? அதாவது mod 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார். இதோட வேல்யூ 1. 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ அப்போ z பார் யாருக்கு ஈக்குவல்? 1/z க்கு ஈக்குவல். ஆர் எஸ், சரியா? அப்போ z இஸ் ஈக்குவல் டு வாட்னா 1/z பாரா இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அவனோட ரெசிப்ரோக்கல். அப்போ z கான்ஜுகேட்டுங்கிறது என்னது? யாருக்கு மாடுலஸ் வேல்யூ 1ஓ அதுக்கு அதோட ரெசிப்ரோக்கலும் கான்ஜுகேட்டும் ஒன்று தான். பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தா யார் கிடைப்பா? கான்ஜுகேட் தான் கிடைப்பாங்க. யாருக்கு? மாடுலஸ் வேல்யூ 1ஆ இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு. ஓகே. அண்ட் சேம் அதே வயசுல இவங்களையும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். டன். ஓகே, இந்த மாதிரி சம்ஸ்லாம் இதில் தான் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ இட். வாட் என்ன சொல்லியிருக்காங்க? mod z1 is equal to 2, mod z2 is equal to 3, mod z3 is equal to 5. கரெக்டுங்களா? இவங்கள நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இவங்களை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட போகிறோம்னா, இந்த வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு, இது நம்ம கிட்ட இருக்குல்ல, இவங்களோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் z1 பிளஸ் z2 பிளஸ் z3 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாடா பசங்களா? யா. ஸோ இது வந்து நான் எப்படி போடலான்னா, செக் ஓவர் திஸ். இது எப்படி எழுதுவீங்க? mod z1 whole square is equal to 4. அப்போ z1 bar is equal to 4. அப்போ z1 is equal to 4/z1 bar. ஓகேவா? இதே மாதிரி. அப்போ z2 is equal to 9 divided by z2 bar. z3 is equal to 25 divided by z3 bar. ஓகேவா? இத வேல்யூ தானே கேட்டிருக்கான். z1 plus z2 plus z3. ஓகேவா? இதுக்கு பதிலா உங்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 4 divided by z1 bar plus 9 divided by z2 bar plus 25 divided by z3 bar. ஓகேவா? எல்லாத்துக்குமே LCM எடு. LCM எடுத்தா என்ன ஆகும்? What will be? So 4 z2 z3 bar plus 9 z1 z3 bar plus 25 z1 z2 bar divided by z1 z2 z3 the whole bar modulus. ஓகேங்களா? இப்போ தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கலாமா? எஸ், தனித்தனியா மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மேல இருக்கிறவங்க 25 z1 z2 bar plus 9 4 9 z1 z3 bar plus 4 z2 z3 bar whole divided by 1 2 3 whole modulus. 1 sec பசங்களா? எஸ். ஸோ வாட் ஹேவ் டு வி ஹாவ் டு டூ இட் பசங்களா? ஸோ நம்ம அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, yeah, so 25 z1 z2 plus 9 z1 z3 plus 4 z2 z3. இப்போ தானே பார்த்தோம், நம்ம பார் போட்டாலும் சரி போடலனாலும் சரி மாடுலஸ்குள்ள எல்லாம் ஒன்று தான். கரெக்டா? அதே மாதிரி தான் இவங்களுக்கும் தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இதோட ஆன்சர் 90ன்னு பார்த்தோம். 90 டிவைடட் பை இதோட ஆன்சர் 235. ஓகே. ஸோ 2 into 3 into 5. Just subtract it. ஸோ 2 3s are 6. இவங்களை கேன்சல் பண்ணா 30. ஓகேவா? இவங்களை கேன்சல் பண்ணிங்கன்னா 6, இவங்களை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 தான் இதோட ஃபைனல் ஆன்சர்.
ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிஸ் வச்சு நம்ம சம் பார்க்க போகிறோம். இதுதான் மேக்ஸிமம் மினிமமோட பிக்கஸ்ட் பாயிண்டாக இருக்கும். சரியா? மேக்ஸிமம் மினிமமோட பிகாஸ் ஃபைண்ட் தி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஆஃப் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. இஃப் z மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? z மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஒன்றும் இல்லை, இந்த நம்பரை 2 டிஃப்ரெண்ட் நம்பராக எழுத போகிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் z மைனஸ் 2. சரியா? ஸோ z ஆஃப் 3 plus 4i z minus 1 வச்சு எழுதணும். சரியா? அப்போ இந்த 3 1 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 1 plus 2 plus 4i. ஓகே? So that இப்போ தனித்தனியா எடுத்துக்கலாம். z minus 1. ஓகே? அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு 2 plus 4i. ஓகேவாடா பசங்களா? எஸ். We need addition here. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா z மைனஸ் 1. ஓகேவா? z மைனஸ் 1ன்னு போட்டு இதை பிளஸ்ஸாக மாற்றணும்னா இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிப்பேன். ஓகேவாடா பசங்களா? இந்த ஒரு நம்பரை இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதிக்கலாம். ஏன்னு நான் ரீசன் சொல்கிறேன். பிகாஸ் ஆக்சுவலி இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்னன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷனுக்கு மாடுலஸ் யாரை விட அதிகமாக இருக்கும்னா, ஸோ மாடுலஸ் z1 பிளஸ் மாடுலஸ் z2 விட லைக் கம்மியாக இருக்கும். இவங்களோட இண்டிவிஜுவல் மாடல் தான் இருக்கிறதுலேயே மேக்ஸிமம். இதோட மினிமம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவலோட சப்ராக்ஷன் தான் இருக்கிறதுலேயே மினிமமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகேடா பசங்களா? ஸோ இதோட மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட், இதோட மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவா இருக்கும்? z மைனஸ் 1ஓட மேக்ஸிமம் பாயிண்ட் இதுதான். லைக் இதோட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு தெரியும். இவங்களோட கண்டுபிடிக்க முடியும். இவங்களோட மாடுலஸ் என்னது? 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4, 4 ஸ்கொயர்னா 16. 16 எப்படி எழுதிக்கலாம்னா 2 ரூட் 5 எழுதிக்கலாம். அப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 2 பிளஸ் 2 ரூட் 5 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இந்த காம்ப்ளெக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 2 பிளஸ் 2 ரூட் 5 மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? மினிமம் வேல்யூ. எஸ். அவங்க 2 பேர்த்தோட லைக் சப்ராக்ஷன், அவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷன், அதாவது 2 ரூட் 5 மைனஸ் 2. ஓகேவா? இதுதான் வந்து இதோட மினிமமா இருக்கும், இதுதான் அதோட மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? சிம்பிள் அண்ட் ஈஸி சம். ஸோ தென் ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? இஃப் z இஸ் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங். ஓகேவா? இதோட மேக்ஸிமம் வேல்யூ 2. ஓகேவா? இதோட மேக்ஸிமம் வேல்யூ 2. இதை இந்த நம்பர்ஸை வச்சு ஏதாவது எழுத முடியுமான்னு பார்க்கலாம். Okay, what we will write this? So this mod z. Okay, va? You can take plus common. So plus. Right at pasangla. So idoda value another square root of 3 square. 3 na 9, 9 plus 2 root over 13. இது என்னவா இருக்கணும்? root over 13 and இதோட value என்னவா இருக்கணும்? So that நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைக்கணும். root over 13 and mod z ஓட value என்னவா இருக்கணும்? ஆர் இது என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஓகே, இதை என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இட்? 2 காமனாக எடுத்துக்கலாம். z மைனஸ் 3 பிளஸ் 5i. சரிங்களா? ஸோ இப்போ இந்த z மைனஸ் 3 தான் நம்மளுக்கு வேணும். அப்போ அதை z மைனஸ் 3யை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. அப்போது கொடுத்துருக்கிற z மைனஸ் 3 மைனஸ் 2i நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். z மைனஸ் 3 பிளஸ் 2iன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது என்னன்னு தெரியாது. இதோட வேல்யூ என்னது? √2 over 2. இதோட வேல்யூ என்ன பசங்களா? It is 2. ஓகே, இதோட வேல்யூ 2. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருந்தா நம்மளுக்கு இது 2வா இருந்திருக்கும், 0வா இருக்கணும். அப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ 0. எஸ். ஸோ இவங்களோட மினிமம் வேல்யூ கேட்குறாங்க. இவங்களோட மினிமம் வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? மினிமம் வேல்யூ. ஸோ இவங்களோட மினிமம் வேல்யூ யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 2 ஓவர் z மைனஸ் 3க்கு மாடுலஸ் எடுக்கிறது சப்ராக்ஷன் 5i. சரியா? இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 5. ஸோ இப்போ மினிமம் வேல்யூ என்னது? இதோட மினிமஸ்ட் வேல்யூ 5. காட் இட் பசங்களா? எஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்னு பார்க்கும்போது நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா யூ கேன் டேக் இப்போ வந்துட்டு z1 by z2ன்னு இருக்கு. ஸோ இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 யாருக்கு ஈக்குவல்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2க்கு ஈக்குவல். சரிங்களா? இதே ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 இருக்கு அப்படின்னா
ஆர்குமெண்ட் ஆஃப் z1 plus ஆர்குமெண்ட் ஆஃப் z2க்கு ஈக்குவல். ஓகேவா பசங்களா? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 plus ஆர்குமெண்ட் ஆஃப் z2க்கு அவங்க ஈக்குவலா இருப்பாங்க. ரைட்? எஸ். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ n வந்திருக்கு, ஏதாவது பவர் n வந்திருக்குன்னா அந்த n முன்னாடி கொண்டு வந்துடணும். டன்னா பசங்களா? யா. ஸோ ஒன் செக். ஸோ 134ல இருக்கும். we need to go around 73. ஓகே. ஸோ பசங்களா இதோட பார்ட் 2 வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் லைவ்ல நம்மளுக்கு லாகின் ஆகும். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் லைவ் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் இதோட பார்ட் 2 வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ பார்ட் 1 வீடியோ அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா பசங்களா? ஸோ பாய் பாய் எவ்ரிவன்.